வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாவல் ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸின் 4வது நாவலாகும். இந்த சீரீஸில் உள்ள மற்ற கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். உங்களுடைய ஹெட்போன்களை மாட்டிக்கொள்ளுங்கள். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 4 டமால். கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் போவோம். வெள்ளி நிறத்தில் பெட்டி மிகவும் அம்சமாக இருந்தது. வேகமாக அது திறக்கப்பட்டது. டமால் என்று பயங்கரமாக வெடித்து சிதறியது. அனுஷ்காவின் முன்பு இப்பொழுது ஒரு கொளுத்த தேங்காய் பன் இருந்தது. அதை அவள் 2ஆக பிரித்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த பேக்கரியில் இருந்தவன் தன்னுடைய கத்தியை உருகினான். டேய், அவன் கையில வச்சிருக்க பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏதாவது அசம்பாவிதம் பண்ணீங்க ஒரே சொருவு. அப்புறம் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. அவனுடைய கூச்சல்கள் எதுவும் தன்னுடைய காதில் விழவில்லை என்பதைப் போல அமர்ந்திருந்தாள் அனுஷ்கா. அந்த பேக்கரியில் மிஞ்சி போனால் 10 பேர் இருப்பார்கள். பேக்கரியில் டீயையும் பண்ணையும் சாப்பிட வருபவர்கள் 1 லட்சத்தையா வைத்துக் கொண்டு வருவார்கள். இவர்களிடம் இவன் கொள்ளையடிக்க வந்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான் என்று அனுஷ்கா தீர்மானித்து கொண்டாள். அவன் ஒவ்வொருவரிடமும் சென்று கத்தியை காட்டி சில்லறைகளை வசூல் செய்து கொண்டிருந்தான். இன்னும் 3 பேர் பாக்கியிருந்தார்கள். அதில் அனுஷ்காவும் ஒருத்தி. அனுஷ்காவின் பார்வைப்படும் இடத்தில் தன்னுடைய கத்தியை காட்டினான் அவன். உனக்கு தனியா சொல்லணுமா? காசெடு. காசெல்லாம் இல்ல, நானே ஒரு தேங்காய் பன் வாங்கி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏய், என்ன திமிரா பேசுற? சாப்பிட்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அவன் கத்தியை இறுக்கமாக பிடித்து கொண்டு அனுஷ்காவின் கரத்தை கிழிப்பதற்கு விரைந்தான். கத்தி பிடித்திருந்த மணிக்கட்டை அனுஷ்கா லாவகமாக பிடித்தாள். வலது கரத்தால் அவன் கத்தி பிடித்திருந்த கையை ஓங்கி குத்தினாள். அனுஷ்காவின் வேகமான பலமான அடி அவனுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கியிருக்க வேண்டும். ஒரே அடியாக அலறியவன் கத்தியை போட்டுவிட்டு கையை உதறினான். பொண்ணு, நீ என்ன அடிக்கிறியா என்று தேவையில்லாத வசனங்களை பேசியபடியே அனுஷ்காவை நெருங்கினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனுஷ்கா தன்னுடைய வலக்காலை தூக்கி அவனுடைய மார்பு கோட்டில் எட்டி உதைத்தாள். அப்படி உதைப்பது ஒன்றும் அவளுக்கு புதிதல்ல, கை வந்த கலைதான். அடிவாங்கியவன் 2 டேபிள்களுக்கு நடுவில் இருந்த சந்தில் அருமையாக விழுந்து உருண்டு கொண்டிருந்தான். பேக்கரியின் உரிமையாளர் இப்பொழுது அனுஷ்காவிடம் வந்தார். இவனுக்கு இதே வேலைதாம்மா. அடிக்கடி வந்து கத்திய காமிச்சு பணம் புடுங்கிட்டு போவான். நான் தான் அப்பப்போ பணம் கொடுத்து இவனை அனுப்பி விடுவேன். போலீஸுகிட்ட சொல்லலையா? இல்லம்மா, போலீஸ்னா எனக்கு ரொம்பவுமே பயம். தப்பு செய்யறவங்க மட்டும்தான் போலீஸை பார்த்து பயப்படணும். அப்படி உங்களுக்கு போலீஸை பார்த்து பயமா இருந்ததுன்னா என்ன கூப்பிடுங்க. நீங்க போட்ட போடுக்கே அவன் திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன். பேக்கரி உரிமையாளர் பேசியதில் தனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதை போல தலையசைத்து விட்டு கீழே படுத்து கிடந்தவனை நெருங்கினாள். டே டுபாக்கோரு, இங்க பாரு. அம்மா அடிக்காதீங்க, என்னால வலி தாங்க முடியாது. அப்புறம் எதுக்குடா சீன் போடுறீங்க? மன்னிச்சுக்கம்மா, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். இனிமேல் இந்த பக்கம் இல்ல, இனிமேல் எங்கேயுமே கத்தியை காட்டி பணம் வாங்கக்கூடாது. சரிங்கம்மா, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்னடா உடனடியே திருந்திட்ட? உன்ன மாதிரியே நாட்டுல இருக்கிறவங்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். திரும்ப நீ சேட்டை பண்ணினா எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கழுத்திலேயே மிதிப்பேன். பண்ண மாட்டம்மா. இன்னைக்கு நீ புடுங்கின பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடு. இதுவரை அனுஷ்காவின் வீர தீரத்தை பார்த்தும் கூட அமைதியாக இருந்தவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்துவிடு என்று சொன்னதும் இடியோசையை போல கைதட்டினார்கள். சாலையில் பயணப்பட்டு கொண்டிருந்தவர்கள் பேக்கரியை வினோதமாக பார்த்துவிட்டு போனார்கள். அனுஷ்கா அவர்களை திரும்பி பார்த்தாள். பணம் வருதுன்னா கைதட்டுவீங்களே? இப்படி சொல்லிவிட்டு எதுவும் நடக்காததை போல மீதமிருந்த தேங்காய் பண்ணை சாப்பிட அவள் விரைந்தாள். கத்தியை காட்டியவன் இப்பொழுது அனைவருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்து கொண்டிருந்தான். அனுஷ்காவிற்கு ஏற்கனவே நேரமாகி இருந்தது. ஒரு இடத்திற்கு அவள் மிகவும் அவசரமாகத்தான் சென்று கொண்டிருந்தாள். திடீரென்று தேங்காய் பன் சாப்பிடும் ஆசை வந்துவிட்டது. அதற்காகத்தான் பேக்கரிக்கே வந்தாள். பேக்கரியில் ஒரு போக்கிரி இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. தன்னுடைய ஆஸ்தான இருசக்கர வாகனத்தில் அவள் ஏறி அமர்ந்தாள். அவளுடைய சுரட்டை முடி காற்றில் பறக்க வண்டியை 45 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தினாள். ரூபி ஸ்ட்ரீட்டை அடைந்த பொழுது தெருவே வெறிச்சோடி போயிருந்தது. ஏற்கனவே அவளுடைய ரிப்போர்ட்டில் வந்திருந்த லொகேஷனை வைத்து அவள் போக வேண்டிய வீட்டிற்கு போய் சேர்ந்தாள். பிரம்மாண்டமாக இருந்த வீட்டின் செக்யூரிட்டி கேட்டை நெருங்கினாள். சுப்பரபாலனோட வீடு இதுதானே? ஆமா. உனக்கு யாரை பார்க்கணும்? உங்க ஒய்யாவை தான் பார்க்கணும். செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்ப முடியும். செக்கிங்னா எப்படி பண்ணுவீங்க? இப்படி செக்யூரிட்டியிடம் கேட்டுக்கொண்டே கேட்டை தாண்டி தன்னுடைய பார்வையை சுழல விட்டாள். வீட்டின் 2வது மாடியில் நின்று கொண்டு யாரோ பார்த்து கொண்டிருந்தார்கள். கையில தட்டி தட்டி செக் பண்ணுவேன். தட்டி தட்டி நீ செக் பண்றதுக்கு நான் என்ன தேங்காவாடா? திமிராக பேசிய செக்யூரிட்டிக்கு அதைவிடவும் திமிராக பதிலளித்தாள் அனுஷ்கா. செக் பண்ணாமல்லாம் உள்ள அனுப்ப முடியாது. ஏன்,
உங்க ஐயாவை யாராவது போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, பேசாம ஓடிரு. அனுஷ்கா தன்னுடைய தலையை லேசாக சாய்த்து செக்யூரிட்டியை பழிவாங்கும் உணர்வுடன் பார்த்தாள். இன்னைக்கு உங்களை வச்சு செய்யாம விடமாட்டண்டா. இப்படி கருவி கொண்டவள் தன்னுடைய இடுப்பு லெதர் கேஸில் இருந்த துப்பாக்கியை வெளியில் எடுத்தாள். வேகமாக துப்பாக்கியை கிளாக் செய்தாள். ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் ரூல் நம்பர் 42. பொதுவெளியில் நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை எடுத்து யாரையும் பயமுறுத்தக்கூடாது. மிகவும் தேவை என்றால் மட்டுமே ஆயுதத்தை வெளியில் எடுக்க வேண்டும். விதிகள் மீறுவதற்கே என்பதை போல நடந்து கொள்பவள் அனுஷ்கா. ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் விதி புத்தகத்தில் இருக்கும் பெரும்பான்மையான விதிகளை மீறிவிட்ட ஒரே ஆள் அனுஷ்காதான். உதாரணத்திற்கு இப்பொழுது நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவையில்லாமல் ஆயுதத்தை வெளியில் எடுக்கக்கூடாது. ஆனால் அனுஷ்காவை கேட்டால் அந்த சூழ்நிலைக்கு அது மிகவும் தேவை என்று வாதாடுவாள். இப்பொழுது சட்டத்தை மீறிய அனுஷ்கா தன்னுடைய வலது கரத்தில் துப்பாக்கியை இறுக்கமாக பிடித்திருந்தாள். ஏய் ஏய், நீ என்ன துப்பாக்கியோட வந்திருக்க? உன்னை சுட்டு தள்ளிட்டு உங்க ஐயாவை போட்டு தள்ளிட்டு இந்த வீட்டை கொள்ளையடிக்கலான்னு வந்திருக்கேன். உங்க ஐயாவை கூப்பிட்டு சொல்லு. செக்யூரிட்டியின் திமிர் ஆணவம் எல்லாம் காணாமல் போயிருந்தது. வயசான ஆளுகளை செக்யூரிட்டியா போடுங்கடான்னா இந்த மாதிரி திமிரு பிடிச்ச ஆளுகளை எல்லாம் வச்சிருக்காங்க. தனக்குத்தானே முணுமுணுத்தபடி ஸ்டாண்டு போட்டிருந்த தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள். ஒரு நிமிடத்திற்குள் செக்யூரிட்டியும் சுப்ரபாலனும் வாசலுக்கு வந்திருந்தார்கள். சுப்ரபாலன் மிகவும் வியர்த்து போயிருந்தார். யாருமா நீ? என்னென்னமோ பேசுறியாமே, இங்கிருந்து கிளம்பிருமா? நீங்க தானே வர சொன்னீங்க. எப்படி நான் திரும்பி போக முடியும்? வலது கரத்தில் துப்பாக்கி, ஆனால் இடது கரத்தின் விரல்களை பயன்படுத்தி அழகாக தன்னுடைய தலைமுடியை கோதிக்கொண்டாள். நான் வர சொன்னா? ஐன்ஹான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சார். டே மென்டல், யார் என்னன்னு கேட்காம ஓவரா பேசுவியா? கேட்ட முதலாளி புடுங்க. அம்மா என்ன மன்னிச்சுக்கங்க பிளீஸ்மா, உள்ளவாங்க, பெரிய பிரச்சனைமா. நிறுத்தி அவர் பேசினார். கேட்டை கொஞ்சம் பெருசா ஓபன் பண்ணுங்க, அப்பதானே உள்ள வர முடியும். சுப்ரபாலன் கேட்டை நோக்கி ஓடினார். சார், அந்த வேலையில நீங்க எதுக்கு செய்றீங்க? அவருக்கு விஷயம் புரிந்து போனது. செக்யூரிட்டிக்கு கண்காட்டினார். இப்பொழுது வெள்ளை பளிங்கு பதிக்கப்பட்ட பெரிய வரவேற்பறையில் தேக்கு சோபாவின் மீது அனுஷ்கா அமர்ந்திருந்தாள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். பெரிய கலையபரத்தையே செய்துவிட்டு சாதாரணமாக பேசினாள். குளிர்சாதனத்தின் காற்றை மீறியும் இன்னும் வியர்த்து கொண்டிருந்தார் சுப்ரபாலன். பயங்கரமாக வெகுநேரம் தயங்கிவிட்டு திடீரென்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தவரை போல அவர் பேசினார். ஒரு பெட்டி காணாம போச்சு. தீப்பெட்டியா சார்? இப்படி அவள் கேட்பாள் என்று தான் நினைக்கவில்லை என்பதை போல பார்த்தார். அப்புறம் என்ன சார், என்ன பெட்டின்னு சொல்லுங்க. அவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டதை போல அனுஷ்கா பேசினாள். ஒரு சில்வர் கலர் பிரீஃப் கேஸ் காணாம போச்சு. இப்பொழுது அவள் கூர்மையாக கவனித்தாள். அந்த சில்வர் கலர் பிரீஃப் கேஸை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. நான் எனக்காக ஸ்பெஷலா சொல்லி செஞ்சது. அந்த பிரீஃப் கேஸை நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதுனால அதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, அந்த பிரீஃப் கேஸை என்னால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அந்த சில்வர் கலர் பெட்டியில ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அந்த ஸ்கேனர்ல என்னுடைய வலது கட்டவரல வச்சா மட்டும்தான் பெட்டி திறக்கும். எல்லாம் சொல்லிவிட்டேன் என்பதை போல அவர் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டார். பெட்டி மேல ஏதாவது டிசைன்ஸ்னு சொன்னா, பெட்டியோட மேல் புறத்துல ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. பிரீஃப் கேஸோட போட்டோ இருக்கா? கைபேசியை எடுத்து பெட்டியின் படத்தை காட்டினார். ஓகே சார், பெட்டி பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே வசதியா இருக்கும். கூர்மையாக பார்த்து கொண்டே தெளிவான ஒரு கேள்வியை கேட்டாள் அவள். உள்ள என்ன இருக்குன்னு சொல்லணுமா? நீங்க சொன்னாதானே சார் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதை சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இருக்குமா? பரவாயில்ல, சொல்லுங்க. பெட்டியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க சொல்லிதான் ஆகணும். ரவுடி ஜேஸ் உங்களுக்கு தெரியுமா? ஜேஸ் நல்லாவே தெரியுமே. போன மாசம் கூட அவன் ஒரு கொலை பண்ணிட்டானே, அந்த ஜேஸ் தான். அவன் போன மாசம் பண்ண கொலையோட வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருந்தது. அதை நான் ஒரு பென்டிரைவ்ல போட்டு வச்சிருந்தேன். அந்த பென்டிரைவ் பாக்ஸுக்குள்ள இருந்ததா சார்? அவர் பேசி முடிப்பதற்குள் அனுஷ்கா அவசரமாக கேள்வி கேட்டாள். ஆமாமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க? நீங்க போலீஸ்க்கு ஏதாவது வேலை செய்யறீங்களா? இப்பொழுது அவர் பயங்கரமாக தயங்கினார். சார், டிடெக்டிவ் கிட்ட தயங்கக்கூடாது. சீக்கிரமா விஷயத்த சொல்லுங்க, அப்பதானே என்னால பெட்டியை கண்டுபிடிக்க முடியும். நான் நிறைய விதமான பிசினஸ்களை பண்றேன். அதுல இருந்து எனக்கு நிறைய காசு வருது. வந்த காசையெல்லாம் வச்சு பெருசா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுனேன். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட பேரு கிரீன் மவுண்டைன். தெரியும் சார் அந்த அப்பார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு? அந்த அப்பார்ட்மெண்ட்ல இல்லாம ஒரு சிக்கலே இருக்கு. கிரீன் மவுண்டைன் அப்பார்ட்மெண்ட்டில் 200 வீடுகள் இருந்தன.
அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாடகையை வசூலிப்பது சுப்பரபாலனின் வேலையாகும். மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் கிரீன் மவுண்டைன் அபார்ட்மெண்ட்ஸுக்கு சென்று விடுவார். அங்கே வசிப்பவர்களும் தாமதப்படுத்தாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுத்து விடுவார்கள். அதே போல வாடகையை வசூலிப்பதற்காக அவர் சென்றார். அபார்ட்மெண்ட் வாசலில் 4-5 பேர் இவருடைய காரை வழிமறித்தார்கள். டேய், வெளியில வாடா. வெளியில் வராமல் உள்ளேயே அமர்ந்திருந்தார் சுப்பரபாலன். அடுத்த சில நொடிகளுக்குள் அவர் வெளியே இழுத்து வரப்பட்டார். இனிமேல் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் என்னோடது, புரியுதா? ரவுடி ஜேஸ் கனமான குரலில் பேசினான். நான் போலீஸுகிட்ட போவேன், நான் உன் வீட்டுக்கு போவேன், பொண்டாட்டி புள்ள மேல கைய வைப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ரவுடி ஜேஸ் சுப்பரபாலனை விட மிகவும் உயரமாக இருந்தான். நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப அநியாயம். அநியாயத்தை பத்தி நீ பேசுறியாடா? அபார்ட்மெண்ட்ல விசாரிச்சேன், ஒழுங்கா தண்ணியே வரதில்லையாமா. ஆனா வாடகை வசூல் பண்றதுக்கு மட்டும் கரெக்டா மாசம் மாசம் வந்துடுறியாமா? நான் கட்டின வீடு, நான் தாண்டா வாடகை வசூல் பண்ண வரணும். சுப்பரபாலன் பேசியதை கேட்ட ஜேஸ் உச்சு கொட்டினான். அதெல்லாம் இனிமேல் கிடையாது. இந்த 200 வீட்டோட வாடகையை வசூல் பண்றது, அபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது, அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களே, அது என்னடா? அவன் அடியாளின் பக்கம் திரும்பினான். செக்ரட்டரின்னு மஜாவா சொல்றானே, செக்ரட்டரி அதுதான். இனிமேல் நான் தாண்டா செக்ரட்டரி. பொத்திட்டு வீட்டுக்கு போ. தலையை குனிந்து தள்ளாடியபடியே நடந்து தன்னுடைய காரை நெருங்கினார். அவர்களை திரும்பி பார்த்து, இருங்கடா, உங்களையெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க என்று பலமாக கத்தினார். தேவையில்லாம சபதம் போட்டேன்னு வச்சுக்கோ, வயிற்றுல 4 இன்ச்சுக்கு கோடு ஓட்டுருவேன். உன் வயிற்றுல இல்ல, உன்னோட மகளோட வயிற்றுல. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? டேய், நான் மிரட்டிட்டு விட்டுருவேன்னு நினைச்சுக்காத. வேணா இப்பவே கோடு போட்டு காட்டுட்டா? அதற்குள் அபார்ட்மெண்ட்டின் வாசலில் கூட்டம் கூடியிருந்தது. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஓனரு? அபார்ட்மெண்ட் வாசிகள் முழித்தார்கள். முழிக்காதீங்க, இவர்கிட்ட கேளுங்க. யாரு சார்? 2 வார்த்தைகளானாலும் அவர்கள் பாடுவது போல ஒரே குரலில் கேட்டார்கள். சொல்றானாயே, இவர்தான் இந்த இனிமேல் முழுவதுமாக சொல்லாமல் பேச்சை நிறுத்தி கொண்டார். என்னடா பாதி முழுங்கிட்ட? இவர்தான் இந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு ஓனர், சத்தமாக சொன்னான் சுப்பரபாலன். எல்லாத்துக்கும் கேட்டுச்சா? இல்லைன்னா இன்னொரு தபா சொல்ல வைக்கிறேன். போடா சுப்ரா, வீட்டுக்கு போ. வருத்தத்துடன் ஜெயஸை பார்த்தார். இப்போதுக்கு நீ முகத்தை தொங்க போட்டிருக்க? என்னமோ இந்த அபார்ட்மெண்ட்ஸோட வாடகையை வச்சுதான் நீ குடும்பம் நடத்துற மாதிரி சீன் போடாத. காசு மாலையில நினைஞ்சுக்கிட்டு தானே இருக்க. வீட்டுக்கு போ. அன்று நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொன்னார் சுப்பரபாலன். சார், நீங்க ஆனது ஆகட்டும்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லம்மா, அது சரியா வராது. அதனாலதான் நான் வேற மாதிரி ஒரு வேலையை செஞ்சேன். தண்ணீரை மடக் என்று கவிழ்த்து கொண்டார். நான் செஞ்ச வேலை சரின்னு தான் அப்ப நினைச்சேன். என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தான். அவனோட பேரு ஷான். சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஷான் ஒரு பையன், கொஞ்சம் விவரமானவன் தான். அவனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. ஒரு பத்திரிகையின் பெயரை சொல்லி அங்கே வேலை செய்கிறான் என்று சொன்னார். அந்த பத்திரிகையில வேலை செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரொம்ப நேர்மையான பத்திரிகையாச்சே. பத்திரிக்கை தான் நேர்மை, ஆனா ஷானு அப்படி கிடையாது. அவங்கிட்ட சூப்பரான ஒரு விஷயம் சிக்கிருச்சு. இது 20 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இவனுக்கு கிடைச்ச விஷயம் மட்டும் 20 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல வந்திருந்ததுன்னா அதுதான் ஹாட் டாபிக் ஆகியிருக்கும். என்ன சம்பவம்? எனக்கு ஒன்னும் புரியலையே. புருவத்தை விரலால் அழுத்தியபடியே கேட்டார் சுப்பரபாலன். யாருகிட்டையும் சொல்லிட மாட்டேயே. இதுதான் நீ நம்ம நட்புக்கு தர மதிப்பா? அதுக்கில்ல, இது போலீஸு கேஸ்ன்னு போற மேட்ரு. பரவாயில்ல சொல்லு. 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது. எங்க? நம்ம ஊர்ல தான்டா. ஆமா ஆமா, யாரு பண்ணாங்கன்னு போலீஸ்க்கே தெரியாதே. அவனை பிடிக்கிறதுக்காக வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கொலையை யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஷான் மாதத்திற்கு 2 முறை அவருடைய வீட்டிற்கு வருவது சகஜம். அதே போலத்தான் அன்றும் அவன் வந்திருக்கிறான் என்று நினைத்தார். சார், என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அது வெளியில வந்துச்சுன்னா பெரிய ஹாட் நியூஸ் ஆகிரும். என்னடா பீடிகை போடுற? பீடியெல்லாம் ஒன்னும் போடல. சிகரெட் இருக்கா? இருவரும் உடல் நலத்திற்கு தீங்கான சிகரெட்டை உறிஞ்ச தொடங்கினார்கள். சுருள் சுருளாக புகைவிட்டு கொண்டு பேசினார்கள். நம்ம ஊர்ல 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது. ஆமா, போலீஸ் கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலையை பண்ணது ஜேஸ் தான். நீ அந்த கொலைய நேர்ல பாத்தியா? என்கிட்ட வீடியோவே இருக்கு. அதை எதுக்குடா வீடியோ பிடிச்ச? வித்து காசாக்கிறதுக்கு தான். யாருகிட்ட விப்ப? சந்தேகத்துடன் அவனை பார்த்தார். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லுங்க, வித்தரலாம். இதை கொண்டு போய் யாருகிட்டடா விற்கிறது? உங்களுக்கு நியூஸ் சேனல்ல இருக்கிற யாரையாவது தெரியுமா? அவங்க கிட்ட ஒரு ரேட்டை பேசி இதை தள்ளிடலாம். ஏன், இந்த வீடியோ கொண்டு போய் உன்னோட நியூஸ் பேப்பர்லயே கொடுக்கலாமே. அதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு காலையில ஒரு கொலை நடக்குதுன்னா
அது நாளைக்கு காலையில பேப்பர்ல தான் வெளியிலேயே வரும். ஆனா டிவி அப்படியா? புரியுது. ஆனா எனக்கு எந்த நியூஸ் சேனலையும் தெரியாதே. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசி பாருங்க. பாக்கறேன்டா, பேசி பாக்கறேன். டிவி சேனல் மட்டும் இதை ரேட்டு கொடுத்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுத்து வாங்குவாங்க. இதை நான் 50,000 ரூபாய்க்கு விற்கலான் இருக்கேன். 50,000க்கு இந்த கொலை பண்ற வீடியோவை யாருடா வாங்குவாங்க? ஒரு நாள் ஃபுல்லா இதே வீடியோவை பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு டிவி சேனல் நல்லாவே காசு பார்ப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கூட தள்ளி விடலாம். சரிடா, நான் விசாரிச்சு பார்க்கறேன். ஷான் கையில் இருக்கும் அரிய பொருளை பற்றி பெரியதாக விரிவுரை நடத்தினார் சுப்ரபாலனின் நண்பர். அந்த ஷானை நான் பார்க்கணுமே. ஷானும் சுப்ரபாலனும் தனியாக சந்தித்து கொண்டார்கள். எவ்வளவு கொடுத்தா அந்த வீடியோவை தருவ? நீங்க ஏதாவது நியூஸ் சேனல் நடத்துறீங்களா? இந்த வீடியோ நியூஸ் சேனலுக்கோ இல்ல பேப்பருக்கோ போகக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்க? ஒரு பெரிய பணக்காரரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை போல் அல்லாமல் அவன் மிகவும் இயல்பாக உரையாடினான். அது அவருக்கு அவன் மீது நம்பிக்கையை கொடுத்தது. ஜேசுக்கும் எனக்கும் முன்பகை இருக்கு. அதனால உன்னோட வீடியோ எனக்கு தேவைப்படுது. அவரை பிளாக்மெயில் பண்ண போறீங்க, அப்படிதானே? ஆமா, நல்லா இருக்கு உங்க ஐடியா. இப்படி ஒரு ஆஃபர் சிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்காக உடனடியா ரேட்டை ஏத்திராத. 25,000 ரூபாய் கொடுங்க சார், போதும். நீ போதும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வீடியோ கொடுத்துட்டேன்னா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார். உனக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் தரேன். இந்த விஷயத்தை பத்தி நீ இனிமேல் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. வீடியோவோட ஒரிஜினல் காப்பியை என்கிட்ட கொடுத்துரு. உங்ககிட்ட எந்த விதமான காப்பியும் இருக்கக்கூடாது, அதானே சார்? கரெக்டா நீ பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. வாங்கிய காசிற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டான் ஷான். கொலை நடந்ததற்குண்டான காணொளி ஆதாரங்களை சுப்ரபாலனிடம் ஒப்படைத்தான். தன்னிடம் எந்தவிதமான நகலும் இல்லை என்று உறுதி அளித்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பினான். நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எதையும் மறைக்கலையே? அனுஷ்கா கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டம்மா என்றார் சுப்ரபாலன். ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பண்ணது ரவுடி ஜேஸ். ரிப்போர்ட்டர் ஷான் அதை வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ பல பக்கம் ரேட் பேசப்பட்டு கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு. உங்ககிட்ட அந்த வீடியோவோட வேற ஏதாவது காப்பி இருக்கா? இல்லம்மா, காப்பி போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளதான் இப்படி ஒரு சம்பவமே நடந்துருச்சு. நீங்க ஒரு காப்பி போட்டிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. அந்த பெட்டி எங்க எப்படி திருட்டு போச்சு அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு மோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன். மோட்டலுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு போயிருந்தேன். காருக்குள்ளதான் பாக்ஸ் இருந்தது. சாப்பிட்டு வந்து பாக்குறேன், பாக்ஸை காணோம். அது ரொம்பவுமே அவுட்டரான ஏரியாங்கிறதுனால யாரு பாக்ஸ் எடுத்துட்டு போனாங்கிறதையே என்னால கண்டுபிடிக்க முடியல. பெட்டி எப்ப தொலைஞ்சு போச்சு? நேத்திக்குன்னா நேத்திக்கு மதியானம் தொலைஞ்சிருச்சு. 2:30 மணியிலிருந்து 3 மணி இருக்கலாம். நீங்க ரிப்போர்ட்டர் ஷான் கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து எவிடன்ஸை வாங்கினது ரவுடி ஜேஸ பிளாக்மெயில் பண்றதுக்கு தானே? ஆம் என்று ஏற்றுக்கொள்வதா இல்லை என்று மறுப்பதா? இந்த 2 விஷயங்களுக்கு இடையில் குழப்பி விட்டு, ஆமாம்மா, நான் ரவுடி ஜேஸ பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் வாங்கினேன், கண்டுபிடிச்சு தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். நீங்க பிளாக்மெயில் பண்ற ஐடியாவை டிராப் பண்ணலைன்னா கண்டுபிடிச்சு தர முடியாது. சிறிது நேர யோசனைக்கு பின்பு சரி என்று உடனடியாக ஒப்புக்கொண்டார். பெட்டி திரும்ப வந்துச்சுன்னா நான் ரவுடி ஜேஸ பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஓகே. பெட்டி திரும்ப உங்க கைக்கு வந்த உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை என் கையில நீங்க ஒப்படைக்கணும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே பண்றேன். அனுஷ்கா இப்பொழுது அந்த பெட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். கன்ஃபார்மா தெரியுமா சார்? உங்களால மட்டும்தான் இந்த பெட்டியை திறக்க முடியுமா? ஆமாம்மா, என்ன தவிர யாராலும் அந்த பெட்டியை திறக்க முடியாது சார். காலம் எங்கேயோ போயிருச்சு. பயங்கரமான டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இன்னும் பெட்டியெல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா தெரியல? நான் ரொம்ப வருஷமா பிரீஃப் கேஸை யூஸ் பண்ண ஆள்மா. கொஞ்ச வருஷம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு அவுடேட்டட் ஃபேஷன் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த சில்வர் கலர் பெட்டியை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். எந்த நேரத்துல வாங்குனீங்களோ? முகத்தில் அடிப்பது போல் பேசினாள் அனுஷ்கா. சரிம்மா, எனக்கு எப்படியாவது பெட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துரு சார். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கும்போது அந்த பெட்டியில ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கலாம். இதை கேட்டுவிட்டு அவர் சோகமாக சிரித்தார். அப்புறம் பெட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யணும். வீட்டின் வாசல் வரை வந்த அனுஷ்கா புதிராக சுப்ரபாலனை நோக்கி பேசினாள். என்ன செய்யணும்? அந்த செக்யூரிட்டி இருக்கானே, அவனை வேலையை விட்டு தூக்கணும். சரிம்மா, நான் செக்யூரிட்டிய வேலையை விட்டு தூக்கிடுறேன். பேச்சு மாற மாட்டீங்களே? இல்லம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பெட்டியை கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் நடந்துக்குவேன். தன்னுடைய ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் கைகளை விட்டு கொண்டு அசால்ட்டாக நடந்து உனக்கு ஆப்பு வைத்து விட்டேன் என்பதை போல செக்யூரிட்டியை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஏறினாள். உருமலுடன் வண்டியை பாய்ச்சினாள். டேய்,
நீ எதுக்கடா 10 நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்த? ரவுடி ஜேசின் கேள்வி அவனுடைய செவிப்பறைகளை நெருங்குவதற்குள் பலமாக உருட்டுக்கட்டையால் தலையில் அடித்தான் ஒரு அடியால். டேய், இப்படி அடிச்சிங்கன்னா அவங்கிட்ட இருந்து எப்படிடா உண்மையை வாங்கறது? செத்துக்கேத்து போயிட போறான். ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. அப்புறம் என்னன்னா, உன்னை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம 2 கண்ணையும் குண்டு பல்பு மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கான். கேட்க முடியாத ஒலி அளவில் நாராசமாக சிரித்தான் ஜேஸ். பயம் நம்ம மேல இல்லாம இல்லடா, மலையில நினைஞ்ச கோழி மாதிரி இருக்கும்போதே தெரியல இவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு. ஆனா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே. அடியால் பயங்கரமாக அழுத்து கொண்டான். சொல்லுவான்டா, எங்க போறான்? என்னன்னா, முதல்ல எல்லாம் ரொம்ப ஸ்டைலா பேசுவ, ஏன் இப்பெல்லாம் ஸ்டைலா பேசுறது இல்லையா? ஒரு என்ஜாய்மெண்டே இல்லையே. முதல்ல எல்லாம் எவனையாவது தூக்கிட்டு வந்து உரிச்சா செம்ம ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற. இப்ப பாரு, உண்மைங்கிறது ஒரு இனிப்பு பிஸ்கட் மாதிரி. பிஸ்கட்டுக்கு என்ன மாவுடா போடுவாங்க? இட்லி மாவுன்னு. அவன் தலையிலே ஒன்னு போடுங்கடா. ஒரு அடியால் இன்னொரு அடியாளின் தலையில் கொட்டினான். பதற்றத்துடன் அங்கே நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தான் ஷான். டேய், சிரிப்பை நிறுத்துங்கடா. இங்க ரிப்போர்ட்டர் ஷான் இருக்காருல்ல, நீங்க பாட்டுல சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறதையெல்லாம் போட்டோ பிடிச்சு அவரு நாளைக்கு பேப்பர்ல போட்டுருவாரு. என்ன ஷான், அப்படிதானே? இல்லைங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, ஏதாவது புதுசா சொல்லுங்கடா. எல்லாரும் ஒரே மாதிரி புலம்புறீங்க. நானும் எத்தனையோ பேத்த கடத்திட்டேன். அண்ணா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியண்ணா. ஆமாண்டா, முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். உண்மைங்கிறது ஒரு இனிப்பு பிஸ்கட் மாதிரி. பிஸ்கட்டை மைதால செய்வாங்கோ. இங்க இருக்கானே ஷானு, இவன் மைதா. இவங்கிட்ட இருந்து உண்மைய வாங்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தண்ணிய ஊத்தி நல்லா அடிச்சு மாவை பிசையணும். கரெக்டா சொன்னடா கண்ணா. தண்ணி ஊத்தி அடிச்சு மாவை மஜாவை பிசை பார்க்கலாம். உருட்டுக்கட்டையால் ஷானின் உடம்பை அடித்து உடைத்தார்கள். பள்ளத்தாக்கில் மாட்டிய ஒரு பன்றியை போல அவன் கத்தி கொண்டிருந்தான். மாவு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுனா இதை வச்சு பிஸ்கட் செய்ய முடியும். ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேங்க. எதுக்கு என்னோட வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த? ஐயா, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை நிறுவனத்துல உங்களை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி எழுத சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்தேன். பிஸ்கட்டு தயாரான மாதிரி தான் தெரியுது. ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோண்டா. மாவு தயாரானதுக்கு அப்புறம் அதை நெருப்புல போட்டு சுடணும். அப்பதான் கருக்கு முறுக்குன்னு இனிப்பா பிஸ்கட் கிடைக்கும். டேய், தீய கொளுத்துங்கடா. உண்மையாகவே அங்கே நெருப்பு மூட்டப்பட்டது. என்னை விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன். இல்லையடா, நீ ஏதோ பெருசா மறைக்கிற. ஷானின் இடது கையை இழுத்து கொண்டு போய் நெருப்பின் மீது காட்டினார்கள். அவனுடைய கை கருகியது. உண்மையை சொல்லிடுறேங்க. சொல்லு, நீங்க ஒரு பிசினஸ் மேனை கொலை பண்ணீங்கல்ல? ஆமா, 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு மேலேயும் இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். சொல்லு, நீங்க கொலை பண்ணும்போது நானும் அங்கதான் இருந்தேன். என்னடா சொல்ற? நானே பொட்டல் காட்டுல வச்சு வெட்டினேன். ஆமாங்க, நான் அங்கதான் இருந்தேன். இருந்து என்ன பண்ண? கர்வத்துடன் கேள்வி கேட்டான் ஜேஸ். நீங்க கொலை பண்ணத வீடியோ எடுத்தேன். அடங்கொய்யால, அப்படியா? ஆமாங்க. அந்த வீடியோவை நீ எடுத்திருந்தீன்னா இந்நேரத்துக்கு அந்த வீடியோ வெளியில வந்திருக்கணுமே. அந்த வீடியோவை ஒருத்தர்கிட்ட ரேட் பேசி வித்துட்டேன். பயங்கரமான வேலைக்காரனா இருக்கியே, பெசாம என் கூட சேர்ந்துரு. தன்னுடைய ரத்தத்தில் தானே நினைந்தபடி ஜேஸ் சொன்ன வார்த்தைகளை கேட்டுவிட்டு கண்களை மூடினான் ஷான். டே டே டே, பயங்கரம் பாரு, அவனை அடிச்சு எழுப்பு. திரும்பவும் அடித்து உதைத்து அவனை எழுப்பினார்கள். என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூங்குற? உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போக போக கண்ணே திறக்க முடியல. வீடியோ எடுத்து யாருக்கிட்ட வித்த? பிசினஸ்மேன் சுப்பரபாலனுக்கு வித்துட்டேன். சுப்பரபாலனா? யாரா அவன்? இதை கேட்டுவிட்டு அடியாட்கள் எல்லாம் சிரித்தார்கள். நோ, கிரீன் மவுண்டைன் அபார்ட்மெண்ட்டை புடுங்கணுமே, மறந்துட்டீங்களா? அட, அந்த சுப்பரபாலனா? அவங்கிட்ட எதுக்குடா வித்த? அவர் தான் வேணும்னு சொன்னாரு. எவ்வளவு கிட்ட வித்த? 1.5 லட்சம் ரூபாய்க்கு. பாருடா, நம்ம கொலை பண்றத வீடியோ எடுத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அண்ணா, படம் மட்டும் ரிலீஸ் ஆகி இருந்தது 100 டேஸ் ஓடி இருக்குண்ணா. அடியால் பேசுவதை கேட்டுவிட்டு கொக்கரிப்பது போல் சிரித்தான் ஜேஸ். சத்தமா ஜாலரா அடிக்கிறான் பாரு. சிரித்து விட்டு இப்படி சொன்னான். திரும்பவும் கூட்டத்தில் சிரிப்பலைகள் எழுந்து அடங்கியது. ஷானு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதாங்க. இதுக்கு மேலேயே அனுபவிக்கிறதுக்கு என்னோட உடம்புல சக்தி இல்ல. சாரிடா, சாரி. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிருச்சா, அதான். அது மட்டும் இல்லாம நீ என்னோட பொண்டாட்டிய குறுகுறுன்னு பார்த்தேன்னு அவ சொன்னான். நான் அப்படியெல்லாம் பாக்கலைங்க. அவங்க பாத்திரத்தை கழுவிட்டு வெளியே கவுத்துறதுக்காக வந்தாங்க. அப்ப நான் தூரத்துல இருந்து தாங்க பார்த்தேன். அப்படியே அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். டேய், இவனுக்கு ஆக வேண்டியதை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. தீல போட்டுடலாமாண்ணா? டேய் லூசு பயலுகளா, இவனை நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் நீ தானே நான் சொன்னேன், இனிப்பு பிஸ்கட் வேணும்னா அதான் சொல்லிட்டானேடா. அப்புறம் எதுக்கு தீயில தூக்கி போடுறீங்க? சாரிண்ணா, இந்த சுப்பரபாலன் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கூட செய்வானா?
பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே. வெளியில் சிரித்து கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தாலும் மனதிற்குள் இப்படி சுப்ரபாலனை பற்றி யோசித்து பார்த்தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சுப்ரபாலன் மிகவும் மோசமான காரியங்களில் நேரடியாக ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் செய்ததிலேயே மிகவும் மோசமான பயமுறுத்தக்கூடிய சம்பவம் என்றால் அது தொழிலதிபரான கூத்தனை மிரட்டியதுதான். 55 வயதான கூத்தனை தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் இரத்த சிவப்பில் இருந்தது. தலைகீழாக தொங்கிக் கொண்டே அவரால் பேசக்கூட முடியவில்லை. இதயத்திற்கும் மூளைக்கும் தங்கு தடையில்லாமல் ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்ததால் அவர் தான் இறக்கப் போகிறோம் என்று கடுமையாக நம்பினார். வலி உடலை போட்டு வாட்டி எடுத்துக் கொண்டிருந்தது. இறப்பு வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அந்த அளவு மோசமாக இருந்தது வலி. கூத்தன், நீ வைக்க கூடாத இடத்துல கைய வச்சுட்ட. நாங்க எவ்வளவோ முறை உங்ககிட்ட சொல்லி பார்த்தோம், நீ கேக்குற மாதிரியே தெரியல. எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குல்ல கூத்தன். சுப்ரபாலன் பேசியதை கேட்ட கூத்தன் ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் 5-6 முறை தொடர்ந்து இருமினார். கூத்தன், வேகமா இருமி முடிங்க. நான் பேசுறத தெளிவா கேட்டுக்கங்க. நீங்க என்னோட கம்பெனிக்கு எதிராக எடுத்த ப்ராஜெக்ட, அதாவது டெண்டர்ல ரொம்பவுமே ரேட் கம்மியா எடுத்த ப்ராஜெக்ட நீங்களாகவே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க. முதல்ல உங்ககிட்ட நல்ல விதமா பேசி இந்த வேலையை நீங்க செய்யறதுக்காக பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தரலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க ஜென்டில்மேனா நடந்துக்கல. எங்க கிட்ட ஆளுங்க இருக்காங்க, அது இதுன்னு ரொம்ப பேசிட்டீங்க. அப்படி நீங்க யாருகிட்ட வேணாலும் பேசி இருக்கலாம், என்கிட்ட பேசி இருக்க கூடாது. அது என்னோட ஈகோவை டச் பண்ணிருச்சு கூத்தன். அதுவும் உங்கள மாதிரி ஒரு ஆளு பேசின உடனே என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. நீங்க எனக்காக இதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்பினேன். அதை தப்புன்னு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருந்தீங்க. மயில் அழகா இருக்கு, ரக்கை கொடுன்னு அதை துரத்ததான் முடியும். மயிலா ரக்கை போட்டாதான் உண்டு. அது போடலைன்னா நம்ம தான் புடுங்கணும் கூத்தன். மயிலுக்கு வலிக்குதேன்னு கவலைப்பட முடியாது. இப்ப நீங்க தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த சுப்ரபாலன் தொங்கிக் கொண்டிருந்த கூத்தனை சுற்றி சுற்றி நடந்தான். நடந்தபடியே பேசினான். ஒரு 5 நிமிஷம், நாங்க உங்களை நேரா கொண்டு வருவோம். அப்ப நீங்க சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடணும். எனக்காக நீங்க போட்டு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். டேய், அவரை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. விடுவிக்கப்பட்ட கூத்தன் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். முதல்ல கையெழுத்து போடுங்க கூத்தன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாரி நிறைய வேணாலும் நான் தண்ணீரை கொண்டு வந்து தரேன். தனக்கு உயிர் போய் கொண்டிருக்கும் நிலைமையிலும் தன்னிடம் கையெழுத்திடுவதற்காக கொடுக்கப்பட்ட கோப்பில் என்ன அச்சிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தார். எங்களுடைய நிறுவனத்தால் இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து நடத்த முடியவில்லை, ஆதலால் இந்த ப்ராஜெக்டை கைவிடுகிறோம். ஒப்பம். கூத்தன், படிச்சிட்டீங்களா கூத்தன்? கையெழுத்து போடுங்க. சுப்ரபாலனின் மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டார் கூத்தன். சுப்ரபாலன் தன்னுடைய பிஏவை அழைத்தார். பேப்பர்ல அவரு சரியா கையெழுத்து போட்டிருக்காருன்னு பாருங்க. பிஏ வேகமாக சரி பார்த்து விட்டு தன்னுடைய ஒப்புதலை கொடுத்தான். கூத்தன், கொஞ்சம் மூச்சு வாங்கிக்குங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு வேற வழி இல்ல பாருங்க. தனிந்த குரலில் பேசிய சுப்ரபாலன் அடியாட்களுக்கு கண்காட்டினான். தனக்கு இதுவரை நடந்த துயரங்களை பற்றித்தான் சுப்ரபாலன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கூத்தன் நினைத்தார். ஆனால் அவன் இதற்கு மேல் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவருக்கு புரியவில்லை. அவன் அந்த அறையை விட்டு வெளியே போனதும் கூத்தனுடைய அடியாட்கள் அவனை தாறுமாறாக அடிக்கத் தொடங்கினார்கள். உயிர் போகும் விளிம்பு வரை அடித்துவிட்டு கூத்தனை தூக்கி நடு ரோட்டில் விசிறி எறிந்தார்கள். அதன் பின்பு வந்த சில வருடங்களிலும் சுப்ரபாலன் தன்னுடைய அராஜகத்தை நிறுத்தவே இல்லை. காலங்கள் உருண்டோடின. சுப்ரபாலனை விட மிகவும் மோசமான ரவுடி பிசினஸ்மேன்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். சுப்ரபாலனுக்கு நேரடியாக ரவுடித்தனம் எல்லாம் செய்ய தெரியாது, ஆள் வைத்து அடிக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் அவனுக்கு பின்பு வந்த தொழிலதிபர்கள் நேரடியாக ரவுடித்தனம் செய்பவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சுப்ரபாலனுக்கு வயதாகி போனது. அவன் செய்த பாவம் அவனை தாக்கிவிடும் என்று யாருக்கும் தெரியாமல் அவன் தனக்குள்ளேயே பயந்து கொண்டிருந்தான். அவன் பலத்தையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறான் என்ற தகவல் கூத்தனை போய் சேர்ந்தது. அதன் பின்புதான் அவர் ஒரு திட்டத்தையே போட்டார். பல வருடங்களுக்கு முன்பு சுப்ரபாலன் செய்த அராஜகங்கள் காட்சி துண்டுகளாக இப்பொழுது அவருக்கு வந்து போனது. கூத்தன் சுப்ரபாலனை கொலை செய்யலாம் என்ற தீர்மானத்திற்கு வந்த பொழுது அவருடைய மனதில் முதலில் தோன்றியது அவனை வெடிகுண்டு வைத்து தகர்க்க வேண்டியது என்பதே ஆகும். வெடிகுண்டு வைப்பதில் யார் மிகவும் திறமையானவர்கள் என்று அவர் தேடத் தொடங்கினார். மோசமான ரவுடி தொடங்கி பெரிய பெரிய கேங்கிடமெல்லாம் அவர் பேசி பார்த்து விட்டார். எல்லோரும் தாங்கள் நேராக வந்து கொலை செய்கிறோம், வெடிகுண்டெல்லாம் வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் கூத்தன் தேடுதலில் சற்றும் ஓயவில்லை. யாராவது இருப்பார்கள், அவர்களை போய் கூட்டி வாருங்கள் என்று பலமாக கட்டளையிட்டு விட்டார். கூத்தனின் பிஏ ஒரு ஆளை கூட்டி வந்தான். இவன் பாம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் சார், சொன்ன வேலையை சரியா செஞ்சு முடிச்சிருவான். வெறும் பாம் மட்டும்தான் வைக்க தெரியுமா,
இல்ல மாட்டிக்கிட்டான்னா அவனால சரியா பேசி எஸ்கேப் ஆக தெரியுமா? நல்லா படிச்சிருக்கான் சார். ஹேக்கிங் மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் இவனுக்கு தெரியும். நல்ல ஆளாதான் நீ கூட்டிட்டு வந்திருக்க. நல்லா பாம்பு வைப்பானா? அதுல இவன் சரியா வேலை செய்வானா? இவன் பல இடத்துல வேலை செஞ்சிருக்கான். வேலை சுத்தமா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டியதில்ல. நான் விசாரிச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சுப்ரபாலனின் பெட்டியில்தான் வெடிகுண்டு வைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டார் கூத்தன். வெடிகுண்டு வைக்க வந்தவனும் சரி, பிஏவும் சரி, எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார்கள். ஆனால் பெட்டியை திறக்கும் பொழுது அவன் வெடித்து இறக்க வேண்டும் என்பது கூத்தனுடைய ஆசையாக இருந்தது. ஒரு வழியாக வந்தவன் அவர் சொன்ன விஷயத்திற்கு ஒத்துக்கொண்டான். இந்த இடத்தில்தான் கூத்தன் மேலும் ஒரு கட்டளையை போட்டார். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள பாம் இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சிடக்கூடாது. ஒரே ஒரு செகண்ட் அந்த பாக்ஸுக்குள்ள பாம் இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா பாக்ஸை தூக்கி வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாக்ஸுக்குள்ள மறைவா இருக்கிற மாதிரி தான் நீ அந்த பாம்பை செட் பண்ணணும். தன் சுலபமாக அந்த வேலையை செய்து தருகிறேன் என்று அவன் சொன்னான். கூத்தன் சொன்னபடி சுப்ரபாலனை பின்பற்றினான் வெடிகுண்டு வைக்க வந்தவன். சுப்ரபாலன் முடிவெட்டி கொள்வதற்காக ஹேர் ஸ்பாவிற்கு போனார். அப்பொழுது அவருடைய கார் சரியாக பூட்டப்படாமல் இருந்தது. காரிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அவன் திறந்து பார்த்தான். அப்பொழுதுதான் பெட்டியில் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருப்பதை கவனித்தான். திரும்பவும் பெட்டியை எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்து விட்டான். கூத்தனிடம் வந்து விஷயத்தை சொன்னான். தனக்கு சுப்ரபாலனின் கைரேகை தேவைப்படுகிறது என்றும் சொன்னான். அசாத்திய வேகத்துடன் அரை நாளில் அவனுடைய கைரேகையை கொண்டு வந்தார் கூத்தன். சுப்ரபாலனின் கைரேகையை ஹை டெஃபினிஷனில் ஸ்கேன் செய்து அந்த கைரேகையை சிலிக்கானில் 3D பிரிண்ட் செய்தான். சுப்ரபாலனின் கைரேகையை விட அவன் தயாரித்த கைரேகை மிகவும் அழுத்தமாக உறுதியாக இருந்தது. அவனுடைய வேலை கூத்தனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவன் இந்த வேலையை செய்வதற்காக ஒப்புக்கொண்ட தொகையை விட அவர் அதிகமாக கொடுத்தார். அவன் இரண்டாவது முறையாக சுப்ரபாலனை பின்தொடர்ந்தான். இந்த முறை சுப்ரபாலன் ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார். உணவகத்திற்கு பின்தொடர்ந்து சென்று அவர் சாப்பிட தொடங்கும் வரை காத்திருந்தான். அதன் பின்பு நாய் துரத்துவது போல் ஓடி காரை நெருங்கினான். கார் பூட்டப்பட்டிருந்தது. அவன் எல்லா விஷயத்திற்கும் தயாராகத்தான் வந்திருந்தான். இரும்பு ஸ்கேல் போல் இருந்த ஒரு சாதனத்தை எடுத்தான். கார் ஜன்னல் கண்ணாடியை சுற்றியிருந்த ரப்பரை கலற்றினான். அந்த ரப்பரை கலற்றியதும் அதற்கு கீழே ஒரு சந்து தெரிந்தது. அந்த துவாரத்தின் வழியாக இரும்பு ஸ்கேலை நுழைத்தான். லாவகமாக திருகினான். அதன் பிறகு கதவை திறந்து விட்டான். காருக்குள்ளே போய் உடனடியாக படுத்து கொண்டான். அவனுடைய வலது கட்டவரலில் சுப்ரபாலனின் கைரேகை இருந்த சிலிக்கான் மோல்டை போட்டுக்கொண்டான். பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரின் மீது விரலை வைத்தான். உடனடியாக பெட்டி திறந்து கொண்டது. பெட்டியில் உள்ள சாதனத்தை எல்லாம் பொறுமையாக வெளியே எடுத்து வைத்தான். பெட்டியின் உள்ளே ஒட்டப்பட்டிருந்த லெதரை கிழித்தான். அதையும் அவன் பொறுமையாகத்தான் செய்தான். அதன் பின்பு வெடிகுண்டு வெடிப்பதற்கு தேவையான ஒயர் இணைப்புகளை எல்லாம் கொடுத்தான். அவன் ஏற்கனவே கிழித்து எடுத்திருந்த லெதர் தோலை மீண்டும் ஒட்டினான். முன்பு வெளியே எடுத்து வைத்த சாதனங்களை இப்பொழுது திரும்பவும் நிரப்பினான். பெட்டியை மூடினான். இருந்த இடத்திலேயே பெட்டியை வைத்தான். கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். யாரோ அவனை திடீரென்று அழைப்பது போல் சத்தம் கேட்டது. தலையை குனிந்தபடியே காரை விட்டு விலகி போனான். காரின் கதவை அவன் சரியாக மூடவில்லை. பெட்டியை திறந்தால் அது உறுதியாக வெடித்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். ஆதலால் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று காரை திரும்பி கூட பார்க்காமல் நடந்து அவன் அங்கிருந்து கிளம்பி போனான். அவன் சென்ற 10 நிமிடத்திற்குள் 2 பேர் அங்கே வந்தார்கள். ஜக்கி மற்றும் மக்கி, அந்த ஊரின் மிகவும் பிரபலமான திருடர்கள். திருட்டு என்றால் வீடை உடைத்து விட்டான், காரை திருடி விட்டான், வழிப்பறி செய்து விட்டான் என்பதை போன்ற ஊரை அலறவிடும் திருட்டையெல்லாம் அவர்கள் செய்ததே கிடையாது. அவர்களை சைக்கிள் திருடர்கள் என்று சொன்னால் கூட சைக்கிள் கோபித்துக் கொள்ளும். ஜக்கி மற்றும் மக்கி இருவருடைய தகுதியையும் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் அவர்களை மாங்காய் திருடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாங்காயை கூட மரத்தில் ஏறி திருடத் தெரியாதவர்கள். யாராவது தோட்டத்தில் மாங்காயை கொட்டி வைத்திருந்தால் அந்த தோட்டத்துக்காரருக்கு கணக்கு தெரியாது என்று சிரித்தபடியே மாங்காயை திருடி வரும் வல்லவர்கள். இப்பொழுது புகழ்பெற்ற ஜக்கியும் மக்கியும் காரை நெருங்கினார்கள். இருவரில் கொஞ்சம் புத்திஸ்வாதீனமுள்ள ஜக்கி கார் திறந்திருப்பதை பார்த்தான். மக்கி, கார் கதவு திறந்திருக்குது. ஒவ்வொரு வார்த்தையாக ஜக்கி பேசினான். ஆமாப்பா ஆமா, ஒரே தூக்கும்படியான சத்தத்துடன் பேசினான் மக்கி. சத்தம் போடாத, உள்ள பார்க்கலாம். சரிப்பா என்ற மக்கி திரும்பவும் தாறுமாறாக கத்தினான். அமைதியா இரு மக்கி, இயந்திரத்தனத்துடன் பேசினான் ஜக்கி. கார் கதவை திறந்தான் மக்கி. தன் கண்ணில் பட்ட சென்ட் பாட்டிலை எடுத்து முதலில் மறைத்து வைத்துக் கொண்டான். இது ஏதோ சரக்கு பாட்டில் நினைக்கிறேன். கழுக்கு கழுக்குங்குது. விஷயம் தெரியாதவன் பார்த்தால் அதை மதுக்குப்பி என்றுதான் நினைத்துக் கொள்வான். அப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த வாசனை திரவியத்தின் குடுவை. மக்கிக்குத்தான் ஒரு விஷயமும் தெரியாதே. அதை அவன் மதுக்குப்பி என்றுதான் நினைத்து கொண்டான்.
ஜக்கி எப்படி காரின் கதவு திறந்திருக்கிறது என்று முதலில் கண்டுபிடித்தானோ அதே போல இப்பொழுது பெட்டியை கண்டுபிடித்தான். என்னப்பா பண்ணலாம், தூக்கிட்டு ஓடிடலாமா? வழக்கமான தன்னுடைய உயர்ந்த குரலில் கேட்டான் மக்கி. சத்தம் போடாத, பெட்டிய எடுத்துக்கலாம். இருவரும் பெட்டியை காரிலிருந்து எடுத்துக்கொண்டு திருட்டு மொழி முழித்தபடியே நடக்கத் தொடங்கினார்கள். அவர்களுக்கும் அந்த பெட்டிக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை. தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் 10 வயது சிறுவனை அழைத்து கேட்டால் கூட மிகச் சுலபமாக அது அவர்களுடைய பெட்டி இல்லை என்று சொல்லிவிடுவான். இந்த நவீன காலத்திலும் இப்படி ஒரு மக்கு திருடர்களா என்று ஆச்சரியப்படும் அளவில்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் இப்படி இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஜக்கிக்கும் மக்கிக்கும் வயது 70 ஆகிறது. உலக அறிவு அவர்களுக்கு 20% இருந்தது. தொழில்நுட்ப அறிவு வெறும் 5% இருந்தது. அவர்களுடைய மற்ற அறிவுகளையும் கூட்டி பார்த்தால் மொத்தமாக 28% தேரலாம். ஆனால் எதையாவது திருட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் அவர்களிடம் 150% இருந்தது. அவர்கள் பெட்டியை லாவகமாக திருடிவிட்டு சென்ற பிற்பாடு பொறுமையாக தன்னுடைய காரிடம் வந்து சேர்ந்தார் சுப்பரபாலன். வந்ததும் பெட்டி காணவில்லை என்பதை கண்டுபிடித்து விட்டார். தான் காரின் கதவை சரியாக மூடாமல் விட்டுவிட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டார். அதன் பின்பு ஹோட்டலை சுற்றியிருந்த பகுதிகளில் நடந்து போய் பெட்டியை பற்றி விசாரித்தார். பாம் வைத்தவரை கூத்தனின் ஒரு ஆள் பார்த்து கொண்டேதான் இருந்தான். சார், நீங்க நினைச்ச மாதிரியே பாம் வச்சாச்சு. அவன் என்ன பண்றான்? அவன் இன்னும் ஹோட்டல்ல இருந்து வெளியில வரல. ஏண்டா, நீ அங்கிருந்து பார்த்துட்டு வர வேண்டியது தானே? வெடிச்சா என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நான் வீட்டுக்கிட்டேயே வந்துட்டனே. சரி வா, பாத்துக்கலாம். ஜக்கியும் மக்கியும் பெட்டியை திருடுவதற்கு முன்பே கூத்தனின் ஆள் பாம் வைப்பதை பார்த்துவிட்டு கிளம்பி விட்டான். கூத்தனின் ஆள் மட்டும் அங்கேயே காத்திருந்தால் நடந்த நிகழ்வுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். சுப்பரபாலன் காருடன் சேர்ந்து வெடித்து சிதறி இருப்பான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. வெகு நேரம் கழித்து பெட்டியை தேடிவிட்டு தன்னுடைய காரில் ஏறி அமர்ந்த சுப்பரபாலன் போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்தபடியே வீட்டை அடைந்தார். இத்தனை சம்பவங்களும் நடந்து முடிந்த பிற்பாடு கூத்தன் வெடிகுண்டு வெடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். தன்னுடைய பிஏவிடம் அடிக்கடி ஏதாவது செய்தி வந்ததா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன். அந்த பாம்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாம் வச்சவன் சரியா வைக்கலையா? ஏன் இன்னும் பாம் வெடிக்கல? இல்ல சார், பாம்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. டெஃபினட்டா அது வெடிக்க தான் போகுது. உறுதியான குரலில் அவருக்கு பதில் அளித்தான் பிஏ. அனுஷ்கா தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை உணவகத்திலிருந்து தொடங்கினாள். உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒருத்தர் பெரிய சில்வர் கலர் பிரீஃப் கேஸை மிஸ் பண்ணிட்டாரு. அதே பிரீஃப் கேஸோட யாராவது ஹோட்டலுக்கு திரும்ப வந்தாங்களா? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு வெள்ளி நிற பெட்டியின் புகைப்படத்தை காட்டினாள் அனுஷ்கா. அவர் பெட்டி காணாம போனது எங்களுக்கு தெரியும் மேடம். பெட்டியை எடுத்துட்டு யாரும் திரும்பவும் ஹோட்டலுக்கு வந்த மாதிரி தெரியல. இங்க இந்த மாதிரி திருட்டு வேலைங்கள்லாம் ஜாஸ்தியா நடக்குமா? பெரிய திருட்டு வேலைங்கள்னு சொல்ல முடியாது மேடம். ஹோட்டலுக்கு வெளியில மாட்டி இருக்கிற பல்பு, டியூப்லைட் எல்லாம் காணாம போயிரும். நான் இது வரைக்கும் 50 பல்பு மாத்திட்டேன், 20 டியூப்லைட்டுக்கு மேல மாத்திட்டேன். இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த லைட்டை திருடிட்டு போய் ஒருத்தன் வைக்கிறான்னா அவன் எவ்வளவு மோசமான திருடனா இருப்பான்னு நானே அவனை தண்டிக்காம விட்டுட்டேன் மேடம். வேற என்ன காணாம போகும்? தேங்காயெல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் அதோட மட்டைய ஹோட்டல் பின்னாடி போட்டு வச்சிருப்போம். அதுவும் அடிக்கடி காணாம போயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டெல்லாம் யாரு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. அவங்க யாருன்னு தெரியல மேடம். நான் அவங்கள தேடக்கூட இல்லை. அவங்க தான் இந்த பெட்டியை எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்களை சுருக்கி கொண்டு சந்தேகப்படுவது போல் பேசினாள் அனுஷ்கா. இருக்கலாம் மேடம். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு தெரு இருக்கு. அங்க பெரும்பான்மையானோர் வெளியில தான் உட்காந்துருப்பாங்க. தெருவுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வேணும்னா அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. அனுஷ்கா அந்த உணவகத்தின் உரிமையாளர் சொன்னதைப் போலவே அந்த தெருவிற்கு சென்றாள். வெள்ளி நிற பெட்டியுடன் சந்தேகப்படும்படியாக பெட்டி தொலைந்து போன அன்று யாராவது வந்தார்களா என்று தன்னுடைய கண்ணில் பட்டவர்கள் அனைவரிடத்திலும் விசாரித்தாள் அனுஷ்கா. இந்த காலத்துல யாருமா பெட்டியெல்லாம் வச்சிருக்காங்க? நான் யாரையும் பார்க்கலையே. பெட்டியில என்ன இருந்தது? பெட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தா பணம் தருவீங்களா? சன்மானம் கிடைக்குமா? அவள் அந்த தெருவில் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் மிகவும் வித்தியாசமான கேள்விகளை அவளிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த தெருவில் விசாரிப்பது வீண் என்று அவளுக்கு புரிந்து போனது. யாரோ சொன்னார்கள் என்று எங்கேயோ விசாரிக்க வந்தது தவறு என்று அவளுக்கு புரிந்தது. தன்னுடைய ஸ்டைலில் விசாரித்தால் கண்டிப்பாக திருடன் மாட்டிக்கொள்வான் என்று அந்த நேரத்தில் அவள் நினைத்தாள். அந்த தெருவை தாண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டியை நோக்கி விரைந்தாள். வேகமாக ஏறினாள், ஸ்டார்ட் செய்தாள், முறுக்கினாள், புயலாக கிளம்பினாள், பறந்தாள். அனுஷ்கா இப்பொழுது ஒரு கள்ளச்சந்தைக்கு வந்திருந்தாள். அங்கே விதவிதமான பொருட்கள் மிகவும் குறைந்த விலைக்கு கிடைக்கும். 1000 ரூபாய் சட்டையை 50 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். அவர்கள் ஏன் இவ்வளவு குறைவாக விற்கிறார்கள் என்று வாங்குபவர்கள் இதுவரைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது. தங்களுக்கு அதே பொருள் இன்னும் குறைந்த விலைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அந்த சந்தைக்கு ஊரில் நிலவி கொண்டிருந்த பெயர் த்ரிஃப்ட் மார்க்கெட்.
சாலை நெடுகிலும் 2 பக்கத்திலும் அந்த thrift மார்க்கெட் நிரம்பி இருந்தது. அந்த மார்க்கெட்டை கள்ளச்சந்தை என்று சொன்னால் அங்கே அடிக்கடி பொருள் வாங்குபவர்கள் கோவித்துக் கொள்வார்கள். thrift மார்க்கெட் என்றால் கள்ளச்சந்தை கிடையாதுதான். ஆனால் thrift மார்க்கெட் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு சிறப்பான கள்ளச்சந்தை நடந்து கொண்டிருந்தது. அனுஷ்கா தன்னுடைய பார்வையை சாலையின் இரு பக்கத்தில் இருந்த கடைகளில் ஓட்டினாள். ஆண் பெண் இருவருக்குமான காலணிகள், சட்டைகள், பனியன்கள், தலைக்கு போட்டுக்கொள்ளும் தொப்பிகள், கை கடிகாரங்கள், மின் சாதனங்கள், பழைய அரிய வகை பொருட்கள், இன்னும் என்னென்னவெல்லாமோ இருந்தது. ஆனால் அனுஷ்காவிற்கு அதையெல்லாம் பார்ப்பதற்கு நேரமில்லை. ஒரு சீரான வேகத்தில் ஒவ்வொரு கடையாக அவள் விசாரிக்க தொடங்கினாள். பெட்டியை திருடியவன் இங்கே அதை விற்பதற்கு வந்திருப்பான் என்று அவள் கணிசமாக நம்பினாள். அவள் அப்படி நம்புவதற்கும் ஒரு கணக்கு இருந்தது. காரின் கதவு திறந்திருந்தது. அந்த திருடர்கள் நினைத்திருந்தால் காரையே கூட திருடி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. பெட்டி கிடைத்தால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். பெட்டி மட்டும் கிடைத்தால் போதும் என்று ஓடும் ஒரு திருடன் இப்படிப்பட்ட கள்ளச்சந்தையில்தான் அதை விற்பான். இங்க அந்த பெட்டி காட்டுங்க, இதே மாதிரி பெட்டி வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதே மாதிரி பெட்டி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பெட்டி மிஸ் ஆயிருச்சு, யாராவது விற்க வந்தாங்களா? இல்லையே. அனுஷ்கா பல கடைகளில் விசாரித்து முடித்தாள். அவர்கள் தொடர்ந்து இல்லை, எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவர்களுடைய பதில்கள் அனுஷ்காவிற்கு கோபத்தை கொடுத்தது. அவள் இப்பொழுது அந்த மார்க்கெட்டின் கடைமுனைக்கு வந்துவிட்டாள். அப்பொழுது அவள் கண்ணுக்கு ஒரு கடை தென்பட்டது. கடையில் பருமனான ஒரு கிழவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி பெரிய பெரிய சூட்கேசுகள், தரையில் இழுத்து கொண்டு நகரும்படியான ரோலர் சூட்கேசுகள், பழைய லெதர் பெட்டிகள், இரும்பு பெட்டிகள் என்று கடை முழுவதும் அடுக்கி வைத்திருந்தார். அனுஷ்காவிற்கு அந்த கடையை பார்த்ததும் ஒரு நம்பிக்கை பிறந்தது. வாமா, என்ன வேணும்? ஐயா, இந்த பெட்டி என்ன விலை? ஒரு சிறிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டியை காட்டி அனுஷ்கா கேட்டாள். மலர் வேலைப்பாடுகளுடன் பெட்டி அருமையாக இருந்தது. 450 ரூபா, வாங்கிக்கிறியா? உடனடியாக பணத்தை எண்ணி அவர் கையில் கொடுத்தாள். அவர் வியாபாரம் நடக்கும் என்றே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். திடீரென்று ஒரு வியாபாரம் நடந்துவிட்ட சந்தோஷத்தில் அவர் இருந்தார். அனுஷ்கா பெட்டியை வாங்கி சோதனையிட்டுக் கொண்டிருந்தாள். எதுக்குமா கடைக்கடையா போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்த? இந்த கடைக்கு வரதுக்கா? இல்லைங்கய்யா, நான் ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பெட்டி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, அதனால வாங்கினேன். அவர் தன்னுடைய சுருங்கி போயிருந்த கன்னங்களை லேசாக மேலே ஏற்றி சிரித்தார். அவர் சிரித்த சிரிப்பு திருடனை பிடிக்க வந்துவிட்டு பெட்டியை வாங்கி கொண்டிருக்கிறாயே என்று கேட்பது போல் இருந்தது. என்ன திருடிட்டான்? அனுஷ்கா பெட்டியின் படத்தை காட்டினாள். இப்பொழுது அந்த கிழவர் வாய்விட்டை சிரித்தார். சிரித்து முடித்து அவரே விஷயம் சொல்வார் என்று அனுஷ்கா காத்திருந்தாள். இந்த பெட்டியோட ஒருத்தன் காலையில வந்தான். சரியான மக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா தெரியுமா இந்த பெட்டி தானே? நீங்க சும்மா நான் பொருள் வாங்கினதுக்காக ஏதோ ஒன்று சொல்லலையே, இதுல என்னமா இருக்கு? நீங்க பொருளே வாங்கலைனாலும் அவனை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஏதோ சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்ல தொடங்குபவர் போல அவர் தன்னுடைய தொண்டையை செருமி கொண்டார். இன்னைக்கு காலையில இதே பெட்டியோட ஒருத்த வந்தான். அவனை மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செய்யப்பட்ட பெட்டின்னு தெரியாம வெள்ளி பெட்டின்னு நினைச்சுக்கிட்டான். அந்த பெட்டியை என்கிட்ட விற்கிறதுக்கு அவன் தயாரா இருந்தான். அந்த பெட்டிக்கு அவன் கேட்ட விலை எவ்வளோன்னு தெரியுமா? 10,000 ரூபாய். இப்படி சொல்லிவிட்டு அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். அவருடைய கண்களிலிருந்து நீர் வந்து கொண்டிருந்தது. இது வெள்ளி பெட்டி இல்லைன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த மடையனுக்கு புரியல. ஒரு வழியா அவனை கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு அவனோட செம தமாசு. பெட்டியை விற்க வந்தவன் எப்படி இருந்தான்? அவனுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். வயசான திருடனா? பேர் ஏதாவது சொன்னானா? பேரெல்லாம் சொல்லல. நரைச்ச தலையோட கட்ட மீசை வச்சுக்கிட்டு திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டு கடைஞ்செடுத்த முட்டாள் மாதிரி இருப்பான். ஆளை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவன் திரும்ப உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு போனானா? ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு உங்ககிட்ட சாவி இருக்காடான்னு நான் கேட்டேன். அங்கதான் அவனுக்கு ஒரு யோசனையே வந்திருக்கணும். அது வரைக்கும் அவன் சாவி பத்தியே யோசிக்காம பெட்டியை வைக்கலான்னு என்கிட்ட வந்துட்டான். ஐயா, போன் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேனே. அதர பழசான ஒரு கைபேசியை தன்னுடைய பையிலிருந்து எடுத்தார். என்னுடைய நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் ரிட்டர்ன் வந்தான்னா என்கிட்ட நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. நம்பரை சொல்லுமா. அனுஷ்கா தன்னுடைய தொலைபேசி எண்ணை வேகமாக சொன்னாள். ஆனால் அவர் மிகவும் மெதுவாக தட்டச்சு செய்தார். நம்பர் கரெக்டா இருக்குதுல்ல? அவன் வந்தா எனக்கு கூப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பா கூப்பிடுறேன். அவன் வந்தா முதல்ல உனக்கு தான் கூப்பிடுவேன். வயதான திருடனா என்று யோசித்தபடியே வண்டியை கிளப்பினாள். ஜக்கீம் மக்கீம் இப்பொழுது அந்த பெட்டியை திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். மக்கி ஒரு பெரிய சுத்திலை எடுத்துக்கொண்டு வந்து பெட்டியின் தலையில் டங் என்று அடித்தான். பெட்டியில் சிறிய கீறல் மட்டுமே ஏற்பட்டது. அந்த பெட்டி ஒடுங்கி போகாமல் இருப்பதை பார்த்து 2 பேரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பெட்டிய எதுக்கு உடைக்கிற? உடைக்கலாம் பார்க்கல, திறக்கதான் பார்த்தேன். இப்படியா திறப்பாங்க? வேற எப்படிதான் திறக்கிறது?
பெட்டிய சோதனை போடுறேன். 2 மணி நேரமாய் அந்த பெட்டியை வைத்துக்கொண்டு இருவரும் படாத பாடுபட்டார்கள். அதன் பிறகுதான் ஜக்கி பெட்டியில் இருந்த பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையே கண்டுபிடித்தான். டேய் மக்கி, இங்க பாரு. என்னது இது? குட்டி டிவி இருக்கலாம்பா. பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஜக்கி ஒரு சிறிய டிவி என்று நினைத்து கொண்டான். தொலைக்காட்சி பழுதுபார்க்கும் கடையில் கொண்டு போய் இதை கொடுத்தால் திறப்பார்கள் என்று நினைத்தான். அந்த யோசனையை மக்கியிடம் சொன்னான். எனக்கு ஒரு டிவி கடை தெரியும்பா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். தொலைக்காட்சியை பழுதுபார்க்கும் கடைக்கு அழைத்து போகிறேன் என்று சொல்லி கணினியை பழுதுபார்க்கும் கடைக்கு அழைத்து வந்திருந்தான். பாரேன், நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே குட்டி சைஸ்ல பெட்டி இருக்குது. மடிக்கணினியை பார்த்து சொன்னான் மக்கி. நல்லதா போச்சு, நாம திறந்துடலாம். மக்கி மிகவும் சுறுசுறுப்பானான். கடையில ஆள் இல்லையப்பா? உனக்கு என்ன வேணும்? சில்லறை ஏதாவது வேணுமா? அவர்கள் இருவரையும் பார்த்த பொழுது கணினி வாங்க வந்திருப்பவர்களாக கடைக்காரருக்கு தெரியவில்லை. அதனாலேயே அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். சில்லறை வாங்க வரலப்பா, எங்க கிட்ட ஒரு பெட்டி இருக்குது, தோ அங்க இருக்குதே, அந்த மாதிரி பெரிய பெட்டி. லேப்டாப்பா? ஆமா, லேப்டாப் இல்லையா? சரி விடு. லேப்டாப் ஏதாவது லாக் ஆகிருச்சா? ஆமா, பூட்டிச்சு. சரி கொடுங்க, திறந்து தரேன். மேஜைக்கு கீழே வைத்திருந்த பெட்டியை எடுத்து கடைக்காரரிடம் கொடுத்தான் மக்கி. பெட்டி திறங்க. எதுக்கு திறக்கணும்? நீ தானே திறந்து தரேன்னு சொன்ன. பெட்டிக்குள்ள லேப்டாப்பை வச்சிருக்கியா? இதுதான் நீ கேட்ட லேப்டாப்பு. வேகமா திறந்து விடு. ஏதோ ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து திறந்து விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கிருந்து முதல்ல கிளம்புங்கய்யா. திறந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி பெரிய பெட்டியெல்லாம் திறக்க தெரியாது. கிளம்புங்க. உனக்கு நல்லாவே திறக்க தெரியும், ஆனா எங்களை பார்த்த உடனே திறக்க முடியாதுன்னு சொல்ற. யோ, லூசு மாதிரி பண்ணாதீங்கயா. யாரு லூசு? இது என்ன விலைன்னு தெரியுமா? இத வெள்ளியிலேயே செஞ்சிருக்கிறாங்க. 15,000 ரூபாய். உனக்கு வேணா சொல்லு, 10,000 ரூபாய்க்கு தரேன். ஜக்கி மக்கி பேசுவதை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். உங்களோட ஒரே ரோதனை. நான் வேணா போலீஸுக்கு கூப்பிட்டா? போலீஸ்க்கா? அதெல்லாம் வேண்டாம், நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். எப்படியோ அவர்கள் கிளம்பினால் சரி என்று கடைக்காரன் பெரிய கும்பிடாக போட்டான். சுப்ரபாலனின் வீட்டு வாசலின் முன்பு வந்து இறங்கினான் ஜேஸ். செக்யூரிட்டி வேகமாக வந்து, இங்கேயெல்லாம் கார் நிறுத்தக்கூடாது என்றான். நான் சுப்ரபாலனை பார்க்க வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட் இருக்குதா? டேய், நீ என்ன வேலைக்கு புதுசா? நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லாம உன்னை உள்ள விட முடியாது. டேய், இந்த மைதா மாவை வச்சு பிஸ்கட் போடுங்கடா. ஜேசின் அடியால் கொடுத்த குத்தில் முகத்தில் ரத்தத்தை வாங்கி கொண்டு கீழே விழுந்தான் செக்யூரிட்டி. வரவேற்பறையில் அமர்ந்து மது குடித்து கொண்டிருந்தான் சுப்ரபாலன். பெட்டி கிடைத்து விட்டால் போதும் என்ற சிந்தனையில் அவன் தன்னை மீறியும் இப்படிப்பட்ட செயல்களில் எல்லாம் இறங்கியிருந்தான். பொதுவாக அவன் பகல் நேரத்தில் குடிப்பதில்லை. அவனுடைய பய உணர்வு மிகவும் மேலோங்கிவிட்டது. வாசலில் ஜேஸ் நிற்பது தெரிந்தது. சுப்ரபாலன் தன்னுடைய கண்களை சுருக்கினான், தேய்த்தான், விழித்து விழித்து பார்த்தான். தலையை ஒரு முறை பலமாக சிலுப்பிக் கொண்டான். குடிச்சதுனால நம்மளுக்கு இப்படியெல்லாம் கற்பனை வருதோ? ஜேஸ் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரப்போறான்? என்னடா இவன் பட்ட பகல்லே குடிச்சிட்டு இருக்கான்? உனக்கு என்னடா கவலை? உனக்கு ஒரு கட்டிங் வேணுமா? ஐயா, நீ வாங்கி கொடுக்கறதே போதும்னா. இப்பொழுது சுப்ரபாலனுக்கு முன்பு ஜேஸ் போய் அமர்ந்தான். என்ன பகல்லையே கட்டிங்க? தான் பார்த்து கொண்டிருப்பது கனவோ அல்லது கற்பனையோ இல்லை என்பதை சுப்ரபாலனின் மூளை அவனுக்கு வலியுறுத்தியது. அவனுடைய தலை ஒரு பக்கம் நிற்காமல் இடதும் வலதும் விழுந்து கொண்டே இருந்தது. டேய், அவனை நிமிர்த்தி பிடிங்கடா, முகத்துல தண்ணி அடிங்க. அப்பொழுதும் சுப்ரபாலன் மயங்கி கொண்டே இருந்தான். ஜேஸ் எழுந்தான். அவனுடைய சட்டையை பிடித்தான். ரப் 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 என்று 3 முறை பலமாக அறைந்தான். அவனுக்கு போதையெல்லாம் இறங்கிவிட்டது. ஜேஸ், நீ எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்த? உன்னை கொலை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நான் எதுவுமே பண்ணலையே. நீ எதுவும் பண்ணாம இருந்திருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா நீ அப்படியா பண்ணுன? டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. ரிப்போர்ட்டர் ஷான் இழுத்து வரப்பட்டான். தட்டு தடுமாறி நின்று கொண்டிருந்த அவனை தரையில் தள்ளிவிட்டார்கள். காலையில் வாசலில் தூக்கி எறியப்படும் செய்தித்தாளை போல அவன் வழுக்கி கொண்டு வந்து சோபாவில் மோதி நின்றான். இவனை தெரியுதா உனக்கு? அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் ஜேஸ் வந்திருக்கிறான் என்பதை சுப்ரபாலன் உணர்ந்து கொண்டான். உனக்கு என்ன வேணும் ஜேஸ்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? நான் கொலை பண்ணதை வீடியோ எடுத்து வச்சிருக்கியாமே? இல்ல, நான் ஒன்னும் வீடியோவெல்லாம் எடுத்து வைக்கல. என்கிட்ட ஒரு வீடியோவும் கிடையாது. மலையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடா முக்காடு? சரி, நான் தான் பண்ணேன். அதுக்கு பெண்ணு அந்த வீடியோ ஆதாரம் எங்க இருக்குது? பேசாம அதை என் கையில கொடுத்துரு. உங்ககிட்ட அதை கொடுக்க முடியாது. இங்க பாரு, என் மேல உனக்கு பயம் இல்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை என்கிட்ட கொடுக்கறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ தரலைன்னா உடம்புல இருந்து உயிர் போயிட்டா பரவாயில்லைங்கிற அளவுக்கு என்னால வழியை தர முடியும். அந்த விஷயத்துல நான் எக்ஸ்பர்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடியோ என்கிட்ட இல்ல. உன்னை பிளாக்மெயில் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ரிப்போர்ட்டர் ஷான் கிட்ட 1.5 லட்ச ரூபா கொடுத்து அதை வாங்கினேன். அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு சில்வர் கலர் பெட்டியில போட்டு என் கூட நான் வச்சிருந்தேன். அந்த பெட்டி இப்ப காணும். அதான்டா.
ஆமா ஜெஸ், அந்த பெட்டி காணாம போயிருச்சு. எதுக்குடா பழைய படத்தோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நிஜமாலுமே காணாம போயிருச்சு. நான் நம்ப மாட்டேன். இவனை தூக்குங்கடா. இவனை நம்ம ஏரியாவுக்கு கூட்டிட்டு போலாம். முதலில் வந்த அடியாள் சுப்ரபாலனின் கழுத்தை பிடித்தான். ஏண்டா, கழுத்து பிடிச்சுதான் நீ தூக்குவியா? ஜெஸ் சொன்னதை கேட்டு அனைவரும் சிரித்தார்கள். நான் ஒருத்தருக்கு போன் பண்ணி தரேன், அவங்க கிட்ட பேசு. போலீஸுக்கு தானே போன் பண்ண போற? இல்ல, டிடெக்டிவ்க்கு. விதவிதமா ரீல் விடுறான் பாரு. ஒரு நிமிஷம், நான் போன் பண்ணி தரேன். கைபேசியை எடுத்து அனுஷ்காவிற்கு அழைத்தான். அனுஷ்கா அப்பொழுது விசாரணையின் கடைசி கட்டத்தில் இருந்தாள். சொல்லுங்க சார், இன்னும் நான் பெட்டியை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச உடனே போன் பண்ணி சொல்றேன். பெட்டியை கண்டுபிடிச்சா நீ என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். கண்டுபிடிச்சா உங்ககிட்ட தான் சார் வந்து கொடுப்பேன். யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு ரவுடி ஜேஸ். இப்ப நான் சுப்ரபாலனோட வீட்டில தான் இருக்கேன். சொடக்கு போடும் நேரத்தில் அனுஷ்காவிற்கு எல்லாம் புரிந்தது. அவர் என்கிட்ட பெட்டியை கண்டுபிடிச்சு தர சொல்லியிருக்காரு. பெட்டியை கண்டுபிடிச்ச உடனே நானே உங்ககிட்ட வந்து தரேன். நீ கொண்டு வந்து தருவேன்னு நான் நம்புறேன். நீ கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இவனை நான் போட்டு தள்ளிடுவேன். இவன் இருந்தா தானே உண்மையெல்லாம் வெளியில வரும். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பெட்டியை கொண்டு வந்து தரேன். ஜக்கி மக்கியும் இப்பொழுதே இரும்பு பட்டறைக்கு போனார்கள். ஒர்க் ஷாப்பின் வாசலில் தொங்கிக் கொண்டிருக்கும் பெயர் பலகையை பார்த்தான். லத்தே உர்குசு. ஜக்கி, என்னப்பா வேற பேர் போட்டிருக்குது? சரியாதான் போட்டிருக்குது. இரும்பெல்லாம் வெட்டுறாங்க பார். அப்பவா கடைக்குள்ள போலாம். யார் நீங்க? நீங்க பாட்டுல உள்ள வந்துட்டு இருக்கீங்க. நீட்டிக்கிட்டு இருக்கிற கம்பி ஏதாவது வயித்த கிழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? தான் போட்டிருந்த வெல்டிங் கிளாஸை கலற்றியபடியே கேட்டான் வேலையாள். எங்களுக்கு ஒரு வேலையாகணும். வெளி வேலையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு நேரம் இல்லைங்கய்யா. சின்ன வேலைதான், சரக் சரக் முடிஞ்சிடும். அவர்கள் பேசுவது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை கவனித்தான் அந்த வேலையாள். என்ன வேலை? இந்த லேப்டாப் மூடிக்குச்சு, அதை அறுத்து திறந்து கொடு. பிறவி முட்டாள்களிடம் தான் மாட்டிக்கொண்டோம் என்பது அவனுக்கு புரிந்தது. அது மட்டுமல்லாது அவர்களை பார்த்த பொழுது திருடர்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகமும் அவனுக்கு வந்தது. ஏனென்றால் அந்த பெட்டிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. நாங்க நிறைய கடைக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா. யாருமே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பெட்டி யாரோடது? லேப்டாப்பா? என் பொண்ணோடது. இங்க பாருங்க, நான் ஒரு கடையோட பேரை சொல்றேன், அங்க போய் விசாரிச்சு பாருங்க. வேறொரு கடையின் பெயரை சொல்லி அங்கே இருந்து அவர்களை கிளப்பி விட்டான். பெரிய பெரிய இரும்பு லாக்கர்களை விற்கும் கடைகளில் அனுஷ்கா விசாரித்து பார்த்தாள். ஒவ்வொரு இடத்திலும் அவள் விசாரிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மணி நேரமாக கரைந்து கொண்டே இருந்தது. நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது என்பது அவளுக்கு ஒரு வகையில் கோபத்தை கொடுத்தது. அனுஷ்கா, இதுக்கே டயர்ட் ஆயிட்டா எப்படி? தஷ்வின், உனக்கு எதுவும் தெரியாது. நீ ஒரு ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அதை வேற ஏன் அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க? சார்ஜ் போட்டா நீ சூப்பரா வேலை செய்வ. ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. இதை நீங்க என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கே தெரியும். அவள் கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்சில் அழகாக சிரித்தபடியே பேசினான் தஷ்வின். அவனிடம் சண்டையிட்டு விட்டு லாக்கர் கடைகளிலெல்லாம் விசாரித்து விட்டு போலிச்சாவி செய்யும் கடைகளை நோக்கி போனாள் அனுஷ்கா. சார், இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி பெட்டியை காட்டி யாராவது திறந்து கொடுக்க சொல்லி உங்க கடைக்கு வந்தாங்களா? இது டூப்ளிகேட் சாவி செய்யற கடமா? தெரியும் சார். இந்த மாடல் பெட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சார், இந்த மாடல் பெட்டிக்கு சாவியே கிடையாதே. தெரியும் சார். நான் இன்னைக்கு காலையில இருந்து லாக்கர் கடை, த்ரிஃப்ட் மார்க்கெட்னு சொல்லி எல்லா பக்கத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் விசாரிக்க வந்தேன். இந்த லைன்ல நிறைய டூப்ளிகேட் சாவி செய்யற கடைகள் இருக்கு. நீங்க எதுக்கும் விசாரிச்சு பாருங்க. அனுஷ்கா அடுத்த 5 நிமிடம் கடை கடையாக ஏறி இறங்கினாள். அனுஷ்கா முதலில் விசாரித்து விட்டு போன கடைக்கு இப்பொழுது ஜக்கியும் மக்கியும் விஜயம் செய்தார்கள். இந்த பெட்டியை திறந்து தரணும், அவ்வளவுதானே? பெரியதாக சிரித்தபடியே கேட்டார் போலிச்சாவி செய்யும் கடையின் உரிமையாளர். ஐயா, உங்களுக்கு இதை திறக்க தெரியுமா? இதெல்லாம் என்ன துப்சு மேட்ரு. டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயா, பெட்டியை திறந்து கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவுங்க? 1000 ரூபா ஆகும். சரிங்க, கொடுத்துடலாம். என்னோட மகனுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். கடையை விட்டு மெல்லமாக நழுவினார். கடையில் வேலை செய்யும் பையனிடம் 5 நிமிடத்திற்கு முன்பு வந்த அனுஷ்காவின் அடையாளத்தை சொல்லி அவளை அழைத்து வரும்படி சொன்னார். காலில் சுடுதண்ணீர் பட்டதைப் போல வேலைக்கார பையன் ஓடினான். கடைக்காரர் திரும்பி கடைக்குள் வந்தார். பெட்டியெல்லாம் வாங்கியிருக்கீங்க, சாவியை வாங்கியிருக்க மாட்டீங்களா? இது என்னோட பொண்ணோட பெட்டி. மக்கி அசத்தலாக பதிலளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அனுஷ்காவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அனுஷ்கா இப்பொழுது கடையின் வாசலில் நின்று கொண்டு ஜக்கி மற்றும் மக்கி இருவரை பார்த்து நன்றாகவே முறைத்தாள். இந்தங்கம்மா பெட்டி, சரியா இருக்குதான்னு பாத்துக்கங்க. அனுஷ்கா பெட்டியை வாங்கி பார்த்தாள். பெட்டி லேசாக அடி வாங்கி இருந்தது. டேய், என்ன பண்ணீங்க? திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பயங்கரமாக கத்தினான் மக்கி. சத்தம் போடாத மக்கி,
சூட்கேஸ் கடைக்காரர் சொன்னதில் தவறே இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. பெட்டியை விற்பதற்கு ஜக்கி அல்லது மக்கி இருவரில் ஒருவர்தான் போயிருக்க வேண்டும். இந்த விஷயத்தையும் அவள் தீர்மானித்துக் கொண்டாள். கண்டிப்பாக இது சுப்ரபாலனின் பெட்டியாகத்தான் இருக்க வேண்டும். பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு இருந்தது. இந்த பெட்டி தான் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஜக்கியும் மக்கியும் அங்கிருந்து ஓடுவதற்கு முயற்சி செய்தார்கள். 2 பேரும் இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இன்னும் உங்களை அடிக்காம இருக்கேன். இருந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. உங்களுக்கு எப்படி இந்த பெட்டி கிடைச்சது? அவர்கள் தாங்கள் திருடிய சம்பவத்தை விலாவாரியாக விவரித்தார்கள். அனுஷ்கா அவர்களை முறைத்துவிட்டு தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். சுப்ரபாலனுக்கு அழைத்தாள். சார், உங்களோட பெட்டி கிடைச்சிருச்சு. பெட்டி மேல ரோஸ் ஃப்ளவர் டிசைன் இருக்கா? இருக்கு சார், அது உங்களோட பெட்டி தான். பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட இருக்கு. உங்க பெட்டியை திருடின இவங்க 2 பேரையும் என்ன பண்ணலாம்? போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாமா? அப்படி பண்ணுனா எவிடன்ஸ் மேட்டர்ல பிரச்சனை வந்துருமா? சரி சார், நான் நேரடியா வந்து பெட்டியை உங்க வீட்டுல கொடுத்துட்றேன். அவங்கெல்லாம் இருக்காங்களா, போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் இன்னும் என்னோட வீட்டுல தாமா இருக்காங்க. சரி சார், இன்னும் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள நான் உங்க வீட்டுல இருப்பேன். அனுஷ்கா சுப்ரபாலனின் வீட்டிற்கு போன பொழுது வீடு முழுவதும் ஜேசின் அடியாட்களால் நிரம்பி இருந்தது. அனுஷ்கா நேரடியாக அந்த வீட்டினுள் நுழையாமல் வீட்டிற்கு வலது பக்கமாக இருந்த வாசல் வழியாக நுழைந்தாள். அதன் பின்பு பெட்டியை கொண்டு போய் ஜேசிடம் கொடுத்தாள். சார், இந்த பெட்டியை இவர்கிட்ட தரதுனால வேற எந்த ப்ராப்ளமும் வராதே. இல்லம்மா, நீங்க தைரியமா தரலாம். தேங்க்ஸ்மா, நீங்க என்னோட உயிரை சரியான நேரத்துக்கு காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கோ. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ திரும்ப பண்ணினீன்னா உன்னோட உயிருக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இப்பொழுது ஜேஸ் அனுஷ்காவிடம் திரும்பினான். போலீஸ் கீலிசின்னு ஏதாவது போன அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும் புரியுதா? நான் தான் சொன்ன மாதிரியே பெட்டியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக மிரட்டுறீங்க? ஜேசின் மிரட்டலுக்கு பயப்படாமல் பேசினாள் அனுஷ்கா. ஆதாரம் என்னமோ என் கையில தான் இருக்கு. ஆனா நீ போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுக்கு கேரண்டி கொடு. கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் என்ன மிக்சி கிரைண்டரா வைக்கிறேன்? எப்படி சொன்ன மாதிரியே பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தையோ அதே மாதிரி போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு நம்புறேன். ஜேஸ் அங்கிருந்து பெட்டியுடன் கிளம்பினான். ஜேஸுக்கு அந்த பெட்டியை பற்றி எதுவுமே தெரியாது. ஆதலால் தன்னுடைய இடத்திற்கு போய் அந்த பெட்டியை திறந்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அவன் குருட்டுத்தனமாக அந்த பெட்டியை திறந்து பார்க்காமல் கிளம்பியதற்கும் ஒரு காரணம் உண்டு. சுப்ரபாலனை இவன் மிரட்டியது, அவன் அனுஷ்காவிற்கு தொலைபேசியில் பேசியது என்று அனைத்து விஷயங்களையும் அவன் யோசித்து பார்த்தான். இதற்கிடையில் கண்டிப்பாக சுப்ரபாலனால் எந்த ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக செய்திருக்க முடியாது என்பது ஜேஷுடைய எண்ணம். ஜேஸ் தான் அருகிலிருந்தே தொடர்ந்து சுப்ரபாலனை கவனித்துக் கொண்டிருந்தானே. அனுஷ்கா ஜேஸ் இடத்தில் கொடுத்தது போலியான பெட்டி. முதல் முறை அனுஷ்கா சுப்ரபாலனை சந்தித்த பொழுது தொலைந்து போயிருந்த பெட்டியை போலவே வேறொரு பெட்டியை வாங்க சொல்லியிருந்தாள். அந்த பெட்டியைத்தான் இப்பொழுது ஜேஸ் எடுத்துக்கொண்டு போயிருந்தான். அனுஷ்கா வீட்டின் வலது பக்கத்தில் இருந்த வாசல் வழியாக வந்தாள் அல்லவா? அப்பொழுதுதான் சிறப்பாக பெட்டியை மாற்றி வைத்து விட்டாள். இப்பொழுது போய் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து சுப்ரபாலனிடம் கொடுத்தாள். அந்த பெட்டியை பார்த்துவிட்டு மூச்சை கூர்மையாக வெளியேற்றினான் சுப்ரபாலன். இப்பதாம்மா எனக்கு ரொம்பவுமே நிம்மதியா இருக்கு. அப்பொழுது சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பணிப்பெண் அனுஷ்காவிற்கு பழச்சாறு வேண்டுமா என்று கேட்டாள். அவள் கையில் ஒரு தட்டு இருந்தது. தட்டின் மீது பழச்சாறு அடங்கிய குவளை. அனுஷ்கா தனக்கு பழச்சாறு வேண்டாம் என்று சொன்னாள். ஏமா, எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜூஸ் கூட குடிக்கலைன்னா எப்படி? போய் எடுத்துக்கோங்கம்மா. தூரத்தில் இருந்த பணிப்பெண்ணை நோக்கி அனுஷ்கா நடந்தாள். சுப்ரபாலனின் மகன், என்ன டாடி, உங்களுக்கு பாக்ஸ் திரும்ப கிடைச்சிருச்சா என்று சுப்ரபாலன் அருகில் வந்து கேட்டான். ஆமாண்டா, பாக்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்க தான் பாக்ஸை திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. தன்னுடைய மகனிடம் பேசிவிட்டு அந்த பெட்டியை பார்த்தார். வெள்ளி நிறத்தில் பெட்டி அம்சமாக இருந்தது. வேகமாக அது திறக்கப்பட்டது. உள்ளே இருந்த பென்டிரைவை எடுத்து தன்னுடைய மகன் கையில் கொடுத்தார். இத அவங்க கிட்ட கொடுத்துரு. ஓகே டாடி, நான் கிளம்பட்டுமா? அவன் பேசிக்கொண்டே 2 வினாடிக்கும் குறைவான நேரத்தில் சுப்ரபாலனை விட்டு 5 அடி நகர்ந்து வந்திருந்தான். அனுஷ்கா இதையெல்லாம் பார்த்தபடியே பழச்சாறை ஒரு மிடர் விளங்கினாள். அப்பொழுது டமால் என்று அந்த பெட்டி வெடித்தது. சுப்ரபாலன் 5-6 பாகங்களாக வெடித்து சிதறினான். அந்த இடம் முழுவதும் ரத்தம் மற்றும் நெருப்பால் நிறைந்தது. தான் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை அனுஷ்காவால் நம்ப முடியவில்லை. நடந்த கோரமான விபத்திலிருந்து தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு அவள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தாள். ஹலோ சார், என்னோட பேரு அனுஷ்கா. நான் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து பேசுறேன். பெரி ஸ்ட்ரீட்ல சுப்ரபாலன் வீட்ல பாம்பு வெடிச்சிருச்சு சார். அவரு இறந்து போயிட்டாரு. காவல்துறையினர் தாங்கள் வருகிறோம் என்று உறுதியளித்தார்கள். அதே போல வந்து சேர்ந்தார்கள். தலைமை அதிகாரியிடம் அனுஷ்கா அனைத்து விஷயங்களையும் சொல்லி சுப்ரபாலனின் மகனிடத்திலிருந்து கொலை நடந்ததற்கு உண்டான ஆதாரங்களை வாங்கி கொடுத்தாள். சார், வெடிச்சது RDX நினைக்கிறேன்.
எப்படி அனுஷ்கா சொல்றீங்க? இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்ட்டை ஆர்டிஎக்ஸ்னால தான் சார் உண்டு பண்ண முடியும். எப்படியும் ஃபாரன்சிக் ஆட்கள் என்ன மாதிரியான வெடிகுண்டு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அனுஷ்கா ஆர்டிஎக்ஸை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆர்டிஎக்ஸ், ராயல் டெமாலிஷன் எக்ஸ்ப்ளோசிவ். சாதாரணமாக யாரிடத்திலும் இது கிடைக்காது. அப்பொழுது இதை வாங்கியவரை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அனுஷ்கா அதற்குண்டான தேடுதல் வேட்டையில் இறங்கினாள். ஒரு வாரத்திற்குள் ரவுடி ஜேஸை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அவனுடைய வாக்கு மூலம் இந்த கேஸையே திருப்பி போடும்படியாக இருந்தது. சொல்லடா ஜேஸ், உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு. இந்த கொலையை நான் சுப்பரபாலன் சொல்லி தான் செஞ்சேன். என்ன சொல்ற நீ? இறந்து போனவர் மேல பழி போடலான்னு நினைக்கிறியா? அவர் இறந்து போனதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறியா? இறந்து போயிட்டதுனால ஒருத்தர் நல்லவன் ஆக மாட்டான் சார். நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னோட போனை செக் பண்ணி பாருங்க. அடிக்கடி நான் சுப்பரபாலன் கிட்ட பேசியிருக்கேன். நான் கொலை பண்ண பிசினஸ்மேன் அடிக்கடி சுப்பரபாலனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல சுப்பரபாலனால அந்த பிசினஸ்மேனோட தொல்லை தாங்கவே முடியல. அவன் இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது சார். முதல்ல வேற மாதிரி ஆளுங்களை வச்சு எதிரிங்களை தீத்து கட்டிடுவான். சுப்பரபாலனும் நானும் எதிரிங்க மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் நானும் அவனும் நண்பர்கள் தான். ஆனா நிஜமாலுமே அப்பப்ப எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அப்படித்தான் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மேட்டர் நடந்தது. அவர் சொல்லித்தான் நீ கொலை பண்ண. ஆமா சார், நீங்க வேணா என்னோட போனை செக் பண்ணி பாருங்க. அவன் என்கிட்ட போன்ல தான் இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னை கொலை பண்ண சொல்லிட்டு அவனே எனக்கு எதிரான ஆதாரங்களையும் திரட்டுனான். அப்பதான் அவனை கொலை பண்ற யோசனைக்கே நான் வந்தேன். அப்புறம் எப்ப பார்த்தாலும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை மட்டும் புடுங்கலான்னு நினைச்சேன். அனுஷ்கா பெட்டியை மாத்தி வச்சுட்டாங்கன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். அவங்க இந்த பெட்டியை மாத்தாம இருந்திருந்தா என்னால இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ரவுடி ஜேஸ் சொன்னது விசாரணையில் உண்மை என்று நிரூபணமானது. அனுஷ்கா இந்த ஒரு வாரத்திற்குள் ஆர்டிஎக்ஸை யார் கணிசமாக வாங்கி போனார்கள் என்று விசாரித்து வைத்திருந்தாள். யார் வாங்கியது என்ற தகவலை வைத்துக்கொண்டு அவனை நேரில் போய் சந்தித்தாள். அவனுடன் சண்டையிட்டாள். அவன் கடைசியில் உண்மையை ஒப்புக்கொண்டான். தொழிலதிபரான கூத்தனின் பெயரை சொன்னான். வெடிகுண்டு வைத்தவனையும் தொழிலதிபரான கூத்தனையும் போலீசார் கைது செய்தார்கள். கூத்தன் தன்னுடைய தரப்பிலிருந்து எதற்காக இப்படி ஒரு வேலையில் இறங்கினேன் என்று சொன்னார். சுப்ரபாலனை பழிவாங்கணும்னு இருந்தேன். அதுக்காக பாக்ஸுக்குள்ள பாம் வச்சேன். ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள ஜேஸுக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் அனுஷ்காவிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க அனுஷ்கா அந்த பெட்டியை திறந்து பார்க்கல? அது எப்படி சார் சரியா வரும்? அது எத்திக்கலான விஷயமா எனக்கு தெரியல. அனுஷ்கா, உங்களோட எத்திக்ஸ் தான் இப்போ உங்களை காப்பாத்திருக்கு. சார், நீங்க ரொம்ப புகழ்றீங்க, பெருமையா பேசுறீங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த பாக்ஸை சுப்பரபாலனால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அதுவும் சரிதான். நான் அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கல. அனுஷ்கா வேலை செய்யும் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் நிறுவனத்திற்கு தன்னுடைய கேஸ் ரிப்போர்ட்டை அனுப்பி கொண்டிருந்தாள் அவள். மொத்த கேஸை பற்றியும் விலாவாரியாக டைப் செய்தவள் கடைசியாக இந்த வரிகளை போட்டாள். என்னால் எப்பவும் நம்ப முடியவில்லை. பாம் இருந்த பெட்டியை நான் கண்டுபிடித்து கொடுத்தேன் என்று. அது மட்டுமல்லாமல் நல்ல வேளையாக நான் பழச்சாறு குடிப்பதற்கு ஒத்துக்கொண்டேன். அனுஷ்கா தன்னுடைய ரிப்போர்ட்டை ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் டேட்டா பேஸிற்கு அனுப்பினாள்.